ஃபர்ஸ்ட் சரண் அப்படின்னா யார்? ஒரு ஃபோட்டோகிராஃபர். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து ஒரு photographer. என்னப்பா என் பேரை கேட்டா அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி அதை எடுக்கும்போது என்ன தோணுச்சு? இட் வாஸ் லைக் மேட்னஸ் எப்படி சொல்றது, இட் வாஸ் டோட்டலி ப்ளோ மீ வை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது, உச்சி மலையை ஆமா, காட்டினது அதான். ம். எவ்ரி டைம் ஐ கெட் லைக் ஃபுல். ஆ. I have a lot more than what you think. You Okay. go home, you will Okay. scratch your head, you think this life won't be enough to capture me. Okay. அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து எனக்குள்ள இப்போ பேசும். உங்களோட ஏஜ் என்ன? என்னப்பா லாஸ்ட் தான் ஏஜ் கேட்டு நீ. இப்போ நான் வந்து ஒரு அஜித் ஃபேன், நீங்க வந்து ஆப்வியஸ்லி வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன். பாபாஜி படம் கொண்டு வாங்கன்னு தலைவர் சொல்றாரு. ஓகே. சொன்னோடனே அந்த நிமிஷமே I was looking at him. என்னடா நம்ம உள்ளத்துல நினைக்கிறத இவர் வந்து செயலா பண்றாரு. ஓகே. அப்போ எந்த அளவுக்கு அந்த 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 இடத்துல அந்த ஒரு பெரும் ஆற்றல் இருக்குல்ல, அதை உணர்ந்தேன் நான். நான் வந்து தரையை பார்த்ததோட வானத்தையும் மலையை பார்த்தது தான் அதிகம். ஸோ ஐ எம் நாட் அ கான்டென்ட் கிரியேட்டர். ஐ எம் சம்மோன் ஹூ இஸ் கிரியேட்டிங் கனெக்ஷன் பிட்வீன் சோல் டு த நேச்சர். காலையில் எந்திரிச்ச உடனே எவ்வளோ மைண்டில் என்னென்ன ஓடும். நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு போஸ்ட்டை போட்டு எங்கேயா போயிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நிம்மதியாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக வந்துடுவேன். லைக் டூரிஸ்ட் பிளேஸ் திருவண்ணாமலை கிடையாது. நோ டூரிஸ்ட் மை கம். Tourists might come, they become sicker. Fire has no good or bad. Fire has no good or bad. நீங்க பணத்தை தூக்கி போட்டாலும் எரிச்சிரும், கார்பேஜ் போட்டாலும் எரிச்சிரும், எதை போட்டாலும் அது எரிக்கும், நம்மள போட்டாலும் எரிக்கும். இந்த மலை தான் எல்லாம்னு சொல்றீங்க. இப்போ இந்த மலைக்காக வந்து நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? இது நிறைய எனக்கு கொடுத்துருக்கு. I cannot pay it back in one lifetime. What you can give it to God, I tell you. கடவுள்கிட்ட நம்ம உண்மையாக நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த என்ன கொடுக்க முடியும்? பூ கொடுக்குறீங்களா, தேங்காய் கொடுக்குறீங்களா, பழம் கொடுக்குறீங்களா? இதெல்லாமே கடவுள் படிச்சது தானே. அவர் படிச்சது அவர்கிட்டே கொடுத்தா அவர் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவார்? ஓகே, இதுதான் என் வாழ்க்கையில் பெரிய பிளெஸிங் அப்படின்னா எது நினைக்கிறீங்க? சரி, பிளெஸிங்ஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டைம், இட்ஸ் அ லைஃப் டைம். ஐ எம் நாட் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஒன்லி தி ஸ்டோரி. ஐ எம் நாட் ஷேரிங் திஸ் ஒன்லி டு யூ. I am sharing to myself also. Okay. The story is not for you. It's also for me. Okay. நான் எப்பெல்லாம் பேசுறேனோ it is a meditation for me. Okay. நான் ஃபர்ஸ்ட் வந்து வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னா எனக்கு இந்த பாட்காஸ்ட் அப்படின்ற ஐடியாவே வந்து உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. சீரியஸாகவே வந்து அன்னைக்கு நம்ம எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னோட அண்ணனோட சிஸ்டர் வந்து எஜுகேஷனுக்காக திருவண்ணாமலை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன். சரி நான் வரேன்ப்பா, வந்து எனக்கு என்ன தெரியுதோ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு 3 மணி நேரம் இருந்துச்சுல்ல. எனக்கு அந்த 3 மணி நேரம் நீங்கள் பேசுனீங்க. அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இல்லை கேட்கறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இது ஏன் நம்ம பாட்காஸ்ட்டாக பண்ணக்கூடாது அது மனசில் இருந்துச்சு. ஆனால் நான் அது வந்து எக்ஸிக்யூஷனாக வந்து அது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சென்னை போனப்போ, நம்ம 2 பேரும் சென்னை போனப்போ நம்ம காரில் வந்து பாட்டு போடவே இல்லை. ஓகே. அந்த பேசின கான்வர்சேஷன் வந்து அது இன்னும் அப்படியே மனசில் ஓகே இது கரெக்டாக அது கரெக்டாக அந்த மாதிரி ஒரு டிபேட்டில் வந்து வந்துச்சு. அதாவது வந்து அந்த பாட்காஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்ஸ்பிரேஷனே ஃபஸ்ட்டு நீங்கள் தான். அப்படியா? ஓகே, சரி, ஓகே. இந்த பாட்காஸ்ட்குள்ளே போகலான்னு ஃபஸ்ட்டு சரண் அப்படின்னா யார்? ஒரு ஃபோட்டோகிராஃபர். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து ஒரு என்னப்பா என் பேரை கேட்டா அது ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, சரண்ன்றது வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே வந்து அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதில் வந்தது தான். அதில் நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன். ஓகே. நான் பண்ணுற விஷயம் எல்லாமே ஒரு அன்கண்டிஷன் லவ்வாக தான் பண்ணுவேன். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஒரு விஷயம் பண்ணுறேன்னா ஐ டோன்ட் ஹவ் எக்ஸ்பெக்டேஷன் டு இட். ஓகே. பண்ணாக்கா அதுலேருந்து என்ன வரும் அப்படின்னு எப்பயுமே நான் யோசித்து பண்ண மாட்டேன். ஐ ஜஸ்ட் டூ இட் பை ஹார்ட். ஓகே. அப்படி பண்ணும்போது அந்த ரிசல்ட்லாம் ரொம்ப லேட்டாக தான் வரும். அந்த ரிசல்ட் வரும்போது அது ஒரு சஸ்டைனபிளாக, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் எனக்கு நடந்திருக்கு. அது ஒரு மேஜிக் கிடையாது, பியாண்ட் மேஜிக். ஓகே. ஸோ அதுதான் என்னை வந்து இந்த பர்சனாக மாற்றிச்சு. லைக் லாங் பிஃபோர்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, லைக் மலை மேலே ரோமிங் ஆகிட்டு இங்கேயே சுற்றிட்டு இங்கேயே வளர்ந்து நிறைய பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில். அது எல்லாமே என்னை வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ அதில் வந்தது தான். சரண்லாம் ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அவர் தான், இந்த லைட் தான், இட்ஸ் கைடிங் மீ.
ஓகே. என்னன்னா அப்புறம் வந்து இது என்னோட பர்சனல் கொஸ்டின். இதை வந்து கடைசியாக தான் கேட்கலான்னு இருந்தேன். ஆனால் இப்போவே எனக்கு கேட்கணும்னு தோணுது. என்னன்னா இப்போது இது பொலிட்டிக்கல் கொஸ்டின் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து கலைஞர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்த எல்லோ சால்வை, அம்மாவுக்கு அப்படின்னா அந்த ஒரு க்ரீன் சாரி, உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் துண்டு இல்லை, அது எப்படி அது? அது அது என்னென்னா ஆக்சுவலி அது என்னப்பா அதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு குரு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலை மேலே, நாராயண குருசாமின்னு ஒரு குரு இருந்தார். ஓகே. அவர் வந்து நான் ஒரு 12 வயசில் மீட் பண்ணேன். ஓகே. அவர்கிட்ட போகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. ஓகே. அவர்கிட்ட போனாலும் எல்லோரும் பிளெஸிங்ஸ் வாங்கி வந்துடுவாங்க. பட் அவர் வந்து ஒரு இனிஷியேஷன் பண்ணுவார். அந்த இனிஷியேஷன் பண்ண சொல்ல அந்த அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு வஸ்திரம் இருக்கும். அந்த வஸ்திரம் வந்து அவர் தருவார். ஓகே. அவர் கொடுக்குற இனிஷியேஷன் வஸ்திரம் அவர் என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட வரும்போது இது நீங்கள் கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிடுவார். ஸோ சின்ன வயசுலேருந்தே அதை வந்து கட்டிட்டு மலை மேலே போயிட்டு அவர் கூட இருப்பேன் நான். ஓகே. ஸோ அதனால கொடுக்கப்படுது அவர். அது ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு குருவுடைய இனிஷியேஷன். ஓகே. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு லைக் நான் எப்படி கேட்குறேன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு விஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்திருக்கா? இப்போது என்னென்னா உங்களோட வயசில் இருக்கவங்க வந்து சின்ன வயசில் எனக்கு இப்படி ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அப்படியெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஆனால் நீங்கள் அது எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு என்னுடைய ஃபவுண்டேஷனை வந்து மலை தான். பிறந்து வளர்ந்து எல்லாமே நம்மளுடைய அந்த மலையோட பாதத்தில் தான் வளர்ந்தது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் திங் ஐ சி இஸ் த மவுண்டன். காலையில் ஸ்டார்டிங்கே மலை மேலே தான், ஃப்ரெண்ட்ஸோட மலை மேலே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடிட்டு, ஸ்கூல் போகிறது கூட மலை மேலே ஃபஸ்ட்டு விளையாடிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்கூல். லைக் 5:30, 6 o'clock வந்து ராக் கிளைம்பிங் பண்ணுறது, மலை மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அப்போல்லாம் மலை மேலே யாருமே இருக்க மாட்டாங்க, நோபடி வில் பி தேர். கேவ்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணுறது, அந்த மாதிரி ஜாலியாக அது ஒரு ஏஜ். அப்போவே அந்த மலை ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு எனக்கு இருக்கும். எப்பயுமே தனியாக தான், லோன்லி கிடையாது. ஐ எக்ஸ்ப்ளோர் பை மை செல்ஃப் மோஸ்ட் ஆஃப் த டைம். தனியாக போவேன், ஒரு வியூ பார்ப்பேன். இந்த மாதிரி நான் இப்படி இருக்கே, ஐ ஹேட் லாட் ஆஃப் வண்டர். அது எனக்கு ஒரு ஒன்றிங்காகவே இருக்கும். இங்கே போகலாமா, அந்த மலை மேலே போகலாமா, அந்த டாப் போகலாமா அப்படி சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். மோஸ்ட்லி ஐ டூ இட் பை மை செல்ஃப். ஓகே. சம்டைம்ஸ் ஒன்லி ஐ கோ வித் பீப்புள். ஸோ எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பும் ஒரு கனெக்ஷனும் அப்போவே சின்ன வயசுலேயே வந்துடுச்சு. ஓகே. எங்கெங்கேயோ போவாங்க, பட் ஐ நெவர் ஹேட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹாப்பினஸ், ட்ரூ ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் மீன்ஸ் ஒரு இடம் போகிறோன்னா அது வந்து ஒரு லைக் மனசில் ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு விஷயம் வரும்ல. நான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு ஜாய் வரும் பாருங்க. அந்த மூமெண்ட்டில் வந்து ஐ எம் நாட் தேர் எனிமோர். ஒரு பீக் மேலே போயிட்டு உக்காண்டா தேர் சம் மூமெண்ட் ஆஃப் டைம் ஒரு பிளிங்கிங் மூமெண்ட் ஆகிடும். அதில் நான்றது இருக்காது, நான் இவ்வளோ தூரம் ஏறி வந்தேன்னு அந்த ஸ்டோரி இருக்காது, அந்த எஃபர்ட் நான் பண்ணது இருக்காது. ஒரு எம்ப்டி மைண்டடாக இருக்கும். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீப் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது சின்ன வயசுலேருந்து நான் பழகிட்டேன். அதனால் எனக்கு மலை மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அது மேலே ஐ காட் ஸோ மச் கனெக்டட். ஸோ அப்போ வந்து இங்கே ஸ்கந்தாஷ்ரம் இருக்குல்ல, சின்ன வயசில் ஐ கம் அண்ட் டூ லாட் ஆஃப் சர்வீஸ் ஹியர். சர்வீஸ் பண்ண சொல்ல ரீப்ளான்டேஷனு, இந்த மழை வந்தால் மழை சரியும் இல்லை, அதுக்கெல்லாம் கல்லை வச்சு கட்டுறது, நிறைய மரம்லாம் நட்டிருக்கோம் சின்ன வயசில். ஸோ that time nobody will be here. Okay. ஸோ அதில் இருந்தே ஐ ஹாவ் அ கனெக்ஷன் டு த மவுண்டன். அதே மாதிரி நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதால் ஐ ஹவ் சீன் மெனி வியூஸ் ஆஃப் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைய யூனிக் வியூஸை வந்து நான் இன்னமும் டிஸ்கவர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எவ்ரி டைம் ஐ கெட் லைக் ஃபுல். ஐ ஹாவ் அ லாட் மோர் தென் வாட் யூ திங்க். யூ கோ ஹோம், யூ வில் ஸ்க்ராச் யுவர் ஹெட், யூ திங்க் திஸ் லைஃப் ஒன்ட் பி எனஃப் டு கேப்சர் மீ அப்படின்னு ஒரு ஆற்றல் வந்து எனக்குள்ளே பேசும். ஸோ அது வந்து கெப்ட் மீ கோயிங் அண்ட் கோயிங் அண்ட் கோயிங் அண்ட் கோயிங். எல்லோரும் கேட்பேன், நீ என்ன ஒன்லி திருவண்ணாமலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்க? இது லாங் பிஃபோர் எவ்ரிபடி ஹவ் கம். நவ் டேஸ் ஸோ மெனி பீப்புள் ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் திருவண்ணாமலை. பட் ஃபார் மீ இட்ஸ் அ ஹார்ட் கனெக்ஷன், சோல் கனெக்ஷன். ஸோ அதை வந்து ஐ கீப் ஆன் கோயிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ஐ ஹவ் நெவர் டிசப்பாயிண்டட். ஓகே. சம்டைம்ஸ் வந்து ஒரு சீன் வரும், I'll be seeing it, but I won't be able to capture it in my camera. Okay. That means I take it, it's for me. For me, okay. It's for me many times. Okay. More than 15 years நான் அந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கிறேன் திருவண்ணாமலையா. Like I have only captured 5% of what I have seen so far. ஒரு 5% தான் நான் இது வரைக்கும் திருவண்ணாமலையை ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்கேன். Okay. 95% I have failed to capture it. Okay. I mean I seen it. Okay. என்னுடைய கேமரா வந்து couldn't capture. ஸோ அந்த மாதிரி நிறைய டீப் கனெக்ஷன் இருக்கா. அதுதான் என்னுடைய இந்த
ஃபோட்டோகிராஃபி ஜேர்னியில் வந்த ஒரு டீப் கனெக்ஷன். ஓகே. எஸ், தட்ஸ் வாட். இல்ல இது ஃபோட்டோகிராஃபின்ன உடனே இப்போ எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி பண்றாங்க. இப்போ நீங்க வந்து அந்த 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா வந்து அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து நீங்க போடுற ஃபோட்டோஸ் வந்து அப்பதான் வந்து அந்த அந்த வைரல்ன்ற ஒரு சர்க்கிள்குள்ள வருதுல்ல. உங்களுக்கு எப்போ ஓகே நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு? ஆக்சுவலி ஐ நெவர் தாட் ஐ எம் எ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். ஐ எம் டூயிங் பை ஹார்ட். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷனல்ன்றது வந்து இட்ஸ் லைக் சம் சார்ட் ஆஃப் பிலீஃப்ஸ். நான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்றதுல தெர் இஸ் ஒன், அதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு லைக் ஒரு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷன், ஐ எம் ஓப்பன் ஹார்ட்டட் டு. ஒரு ப்ரொஃபஷன்னா பர்டிகுலராக ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த வலைக்குள்ளேயே அந்த லூப்குள்ளேயே அவங்க இருந்துருவாங்க. யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் யுவர் கான்ஷியஸ்னஸ். அப்போது வந்து ப்ரொஃபஷனல் வந்து வி கோ பியாண்ட் ப்ரொஃபஷனல். ஓகே. ஸோ ப்ரொஃபஷ்னல்னா ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதை பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல. அந்த ரூல்ஸ்லாம் போகும்போது யுவர் விஷன் வில் பி லிமிட்டட். ஓகே. உங்களோட விஷன்ஸ் வந்து என்ன ஆகுனா இட்ஸ் லைக் இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன், இந்த செட்டப்பில் இதுக்குள்ளே தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணணுன்றத அப்படியே நம்ம அப்படியே போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ஐ நெவர் கால் மை செல்ஃப் இஸ் ப்ரொஃபஷன். ஓகே. ஐ கால் மை செல்ஃப் வாண்டரர். ஓகே. வாண்டரிங் வித் மை கேமரா. ஓகே. தட்ஸ் வாட். இன்னொன்று என்னென்னா இந்த ஃபோட்டோகிராஃபிலேயே இப்போது இந்த ப்ரொஃபஷ்னல் வந்து இந்த காம்போசிஷன், இந்த ரூல் ஆஃப் தேர்டு, இந்த கோல்டன் ரேஷியோ இதெல்லாமே வந்து சொல்லுவாங்கல்ல. நீங்கள் எடுக்கும்பொழுது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து தான் எடுப்பீங்களா? ஆக்சுவலி இது எப்படின்னா, நான் ஒரு மோர் தென் 16 இயர்ஸ் முன்னாடி ஒரு யூஎஸ்லேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர், திருவண்ணாமலைக்கு வந்தார். ஸோ ஐ ஒர்க் வித் ஹிம் மேபி 17 இயர்ஸ். ஐ ஒர்க் வித் ஹிம் அஸ் அ லொக்கேஷன் மேனேஜர். ஓகே. அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து எனக்கு நிறைய லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போங்க, நான் நிறைய பி ரோல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஐ நோ லாட் ஆஃப் லொக்கேஷன்ஸ். அந்தந்த லொக்கேஷன் போயிட்டு நான் காட்டு சொல்ல, இந்த லொக்கேஷன் பாருங்கள், இது நல்லாயிருக்கும், இந்த ஃப்ரேம் பாருங்கள், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு கேட்பாரு. நான் சின்ன வயசில் இதுதான் நான் பார்த்து வளர்ந்தேன். நான் வந்து தரையை பார்த்ததோட வானத்தையும் மலையை பார்த்தது தான் அதிகம். ஐ மீன் லைக் பீப்புளை பார்த்ததோட ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கையையும் மலையையும் இயற்கையும் என் கண் எப்பயுமே வந்து இந்த இயற்கை வியூஸ் நோக்கி தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போவே வந்து அந்த வியூ வந்தது பார்த்துட்டே இருக்கும், இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, லைக் என்கிட்ட ஒரு கேமரா கொடுத்து, நான் இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு எடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கேமரா கொடுத்துட்டார். ஓகே. கெனான் தான், இது ஒரு கெனான் கேமரா தான். ஓகே. ஸோ ஹி கேவ் மீ தட். அதில் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்தேன். அப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் சொன்னார், நீங்கள் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், யூ ஹாவ் த விஷன் அப்படி சொல்லிட்டார். சரி, இவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே. ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ எம் ஸ்டில் டூயிங் இட். ஓகே. என்னன்னா நீங்கள் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, நான் வந்து நீங்கள் அந்த ஒர்க் என்கிட்ட கொடுப்பீங்கள்ல, இப்போ பார்த்தோன்னே என்ன அது அது எல்லாமே கரெக்டான காம்போசிஷனில் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். இது இந்த ஃப்ரேம் வந்து எடுக்கிறதுக்கு அண்ணனுக்கு வந்து இவ்வளோ நேரம், இவ்வளோ செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கும், ஆனால் எப்படி வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னா, இட்ஸ் லைக் நாட் பை சீயிங். நம்ம பார்க்கணும், அதை ப்ரொசீவ் பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு விஷயம், ஒரு பெட்ரூம் இருக்குன்னா ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினைப்பேன் எப்பயுமே. ஸோ வி வாண்ட் டு பி ஆர்கனைஸ்ட். ஒரு ஆர்கனைசிங்காக நம்ம இல்லைன்னா வாட் வில் ஹேப்பன், வில் கெட் டிஸ்ட்ராக்ஷன். இஃப் யூ ஆர் ஆர்கனைஸ்ட், தென் யூ ஷுட் டெலிவர் வாட் எவர் யூ டூ, ஆர்கனைஸ்டாக அதை டெலிவர் பண்ணணும். ஓகே. அப்போ தானே அதை பார்க்கும்போது எல்லாமே நீட்டாக அது இது இருக்கு, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ என்கிட்ட கேமரா எடுத்துகிட்டு போனாக்கா ஐ ஒன்ட் டேக் அன்னெசரிலி ஃபோட்டோஸ். ஓகே. ஒரு அழகான எனக்கு ஒரு ஃபீல் எல்லாமே ஆர்கனைஸ்டாக தெரியும் போது தான் அந்த இடத்துல நான் செட் பண்ணுவேன். ஓகே. ஸோ நீங்கள் கூட வந்தீங்க, எங்கேயோ கேமரா செட் ட்ரை பண்ணீங்களா. ஸோ ஐ வில் ஹாவ் அ ஹார்ட் டைம் ஈவன் ஃபார் யூ கைஸ் வாஸ் டூயிங் லைக் அங்கே வைக்கலாம் இங்கே வைக்கலாம் ட்ரைங். நோ, ஐ வில் ஹாவ் அ ரியலி ஹார்ட் டைம். நான் 1 ஹவராவது ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதுக்காக. ஓகே. அந்த லொக்கேஷன் வர வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லையா ஐ ஒன்ட் டேக் இட். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் என்னுடைய ஹார்ட்டில் வந்து அது கனெக்ஷன் ஆகணும். ஓகே. அப்போ தான் அதை நான் டெலிவரியே பண்ணுவேன். ஓகே. ஸோ ஐ எம் நாட் அ கான்டென்ட் கிரியேட்டர். I am someone who is creating connection between soul to the nature. So அது மாதிரி எல்லாமே அப்படி இருக்கணும். Maybe I have obsessive impulsive disease சொல்லுவாங்க. Maybe I have that. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போது நீங்கள் சொன்னீங்க நான் கண்டென்ட் கிரியேட்டரில், இது
ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து அந்த ஒரு பாராட்டுன்றது வந்து எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து பண்ணணுன்றதெல்லாம் தோணுங்க. நான் உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு போடுற விஷயமா இருக்கும், வர கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எதுவுமே வந்து பாராட்டோட நின்றுட்டது கிடையாது. அது பிளெஸ்ஸிங்ஸாக இருக்குது. சரண் நீ எங்கே இருந்தாலும் சூப்பராக இரு, சரி இவன் நல்லா இருக்கட்டும், இவ்வளோ பயங்கரமாக இதெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்க? See, in the moment when I start to அதுதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே சொல்றேனே, இட்ஸ் அவுட் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ். ஓகே. அன்கண்டிஷனல் லவ் ஹேஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அதுக்கு ஒரு 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 பாராட்டு பண்ணணும், நம்மளை யாரும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஒன் வி ஆர் இஸ் ஃபார் மீ, நிறைய எல்லாருக்கும் வேற மாதிரி இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அப்ரிஷியேஷனை நோக்கி ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா தெர் இஸ் அ லிமிட். ஓகே. அந்த லிமிட்லேயே நம்மளுடைய விஷன்ஸ் வந்து கட் ஆகிடும். ஃபார் மீ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்ரிஷியேஷன். ஓகே. ஐ கிவ் பை ஹார்ட். ஓகே. அது யாருக்கெல்லாம் போய் சேருதோ பார்க்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அது ஒரு இட் கிரியேட் சம் சோர்ட் ஆஃப் குட் வைப் ஃபார் தம் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங். ஃபேஸ்புக்கில் எவ்ரி மார்னிங் ஒரு போஸ்ட், ஒரு பிக்சர் வந்து போடுவேன், எவ்ரி மார்னிங் போடுவேன். ஸோ தேர் ஆர் மெனி பீப்புள் சீஸ் தட் பிக்சர்ஸ். ஸோ சம்ஹவ் இட் helps them to lighten up the day. Okay. You know, காலையில் எந்திரிச்ச உடனே எவ்வளோ மைண்டில் என்னென்ன ஓடும். நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு போஸ்ட்டை போட்டு எங்கேயா போயிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நிம்மதியாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக வந்துடுவேன். லைக் அதெல்லாம் கமெண்ட் போடுவாங்க, அது போடுவாங்க. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் த கமெண்ட். ஓகே. ஐ எம் ஜஸ்ட் இப்போது இந்த இயற்கை எப்படின்னா, மழை பெய்யுது. மழை வந்து இந்த மனுஷன் அந்த மனுஷன் பார்த்தா பெய்யுது. நல்லவன் கெட்டவன் பார்த்தா பெய்யுது. காடு, மலை, கடல் இதை பார்த்தா பெய்யுது. அது இயற்கையாக எங்கே பெய்யுது இல்லையா? அதே மாதிரி சன்லைட் எப்படி எல்லாருக்குமே ஷைனிங் ஆகுது. இட்ஸ் நாட் லுக்கிங் ஃபார் குட் பீப்புள் ஆர் பேட் பீப்புள். எல்லாருக்குமே ஷைனிங் ஆகுது. இந்த எர்த் இருக்குது அப்படியே சமமாக எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் உடையதாக இருக்குல்ல. ஸோ அது வந்து லைக் உனக்கு நீ நல்லவன் கெட்டவன் அதனால நீ என்ன மேலே நிற்க முடியாது அப்படி எதுவும் சொல்கிறது இல்லை இல்லையா? ஸோ இது வந்து இயற்கை வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்குற ஒரு டீச்சிங்ஸு. பொதுவாக பொதுநலமாக சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக நம்ம எப்போ வாழ ஆரம்பிச்சுனோமோ அப்போ வந்து நமக்கு ரெக்கக்னிஷன் தேவையில்லை, பாராட்டும் தேவையில்லை. இயற்கையாக நம்ம இருக்கோம். யாருன்னா நம்ம வருஷத்தில் ஒரு முறை பொங்கல் டைமில் சூரியனை வந்து கும்பிட்றோம், எர்த்து கும்பிட்றோம், எல்லா எலிமெண்ட்ஸும் கும்பிட்றோம். அது வந்து நம்மளோட கிராட்டிடியூடை காட்டுது. அது ஒன்ஸ் இயர் வந்து பண்ணுறாங்க. ஐ எம் வெரி அப்ரிஷியேட்டிங் தட். பட் இட் ஷுட் பி ஃபாலோட் எவ்ரி டே. இயற்கையிலன்னு நம்ம இல்லையா? அப்போ இயற்கை வந்து எப்படி சமமாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு சமமாக அது எப்படி ஒரு அழகாக நமக்கு ஒரு டீச் பண்ணுது. பொதுவாக இருக்குது இல்லையா? அதை யாரும் ஓன் பண்ண முடியாது. You might own some land, but it's belong to the earth only. Okay. You might enjoy the air. Okay. The air is belong to the nature only. Okay. So இந்த இயற்கை நமக்கு கொடுக்குற டீச்சிங்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்சர்வ் பண்ணாலே we become the nature. Nature has no selfish. Nature only gives. Okay. Nature only watches us. Nature only gives a wonder vast. இந்த வானத்தை பாருங்களேன், இந்த ஸ்பேஸ் பாருங்களேன், it goes beyond. இந்த மலைகளை பாருங்களேன், இட்ஸ் லைக் இட் மேக்ஸ் யூ ஒண்டர் எப்படி தான் இந்த மலை வந்திருக்கும், இவ்வளோ பெரிய பாறை எப்படி வந்திருக்கும், இந்த காற்று எங்கேருந்து வருது, இந்த சூரியோடைய ஒளி, இதெல்லாம் நீங்கள் சயின்ஸ் ஒரு பக்கம் பார்த்தாலும் இயற்கை இட்ஸ் ஃபார் மீ ஐ வர்ஷிப் நேச்சர் அஸ் அ காட். இயற்கை தான் எனக்கு கடவுள். ஓகே. இயற்கையை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த இயற்கையோடு யாரெல்லாம் ஒன்று இணைந்து இருக்கிறாங்களோ அவங்க லைஃப் வந்து தே ஆர் பிகம் அ ஃப்ரீ ஸ்பிரிட். ஓகே. நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயம் வரும் போகும். இயற்கையோடு யார் இணைஞ்சிருக்கிறாங்களோ they will always have such a joy in the heart. ஓகே. ஸோ நம்மளும் அந்த மாதிரி இயற்கையோட வாழ கற்றுக்கணும். என்னுடைய ஃபோட்டோகிராஃபி ஜேர்னியும் இட்ஸ் டுவோர்ட்ஸ் நேச்சர் ஒன்லி. மலை மேலே வாழ்ந்ததால், மலை மேலே வளர்றதால, மலை மேலே இருந்ததால் இங்கே தான் ஹோல் லைஃப் ஸ்டார்டட் ஹியர். ஆக்சுவலி நிறைய விஷயம் இருக்குது. பட் அதை இப்போ இயற்கையோட வந்து ஒன்றி வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்களா? அது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக எந்த மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்கன்னு? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம டெக் வேர்ல்டில் இருக்குமா, இயற்கை வந்து இட்ஸ் ஆல்வேஸ் தேர் அவைலபிள். எங்கே போனாலும் அது இருக்கும். வெளியே போனால் இயற்கை இல்லாமல் இல்லை. பில்டிங் இருக்கலாம், இது இருக்கலாம், ஒரு சின்ன மரம் இருக்கும், ஒரு கல் இருக்கும், காற்று அடிக்கும், வெயில் அடிக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு செகண்ட் அப்சர்வ் பண்ணாலே நம்ம அது கூட கனெக்ட் ஆகிடும். ஃபாரஸ்ட் தான் போய் கனெக்ட் ஆகணும், கடலில் போயிட்டு தான் தண்ணியோட கனெக்ட் ஆகணும், மலை மேலேருந்து காற்று சுவாச்சு தான் காற்றை வந்து நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இயற்கை வந்து இஸ் தேர் எவ்ரிவேர். நம்ம அதோட கனெக்ட் ஆகணும்னா we can connect it. ஓகே. அது இல்லாத இடம் எங்கே இருக்குது? கண்டிப்பாக இட்ஸ் எவ்ரிவேர். நோ.
ஸோ எவ்ரி ஒன் ஷுட் கனெக்ட் வித் நேச்சர். ஓகே. இந்த மூமெண்ட் யூ கனெக்ட் வித் நேச்சர் யூ ஃபீல் லைட், யூ ஃபீல் லைக் நம்ம ஒரு குழந்தை வந்து அழுதுனா அம்மா வந்து கட்டி பிடிச்சி அப்படி அனுப்பிச்சாங்கன்னா அந்த குழந்தை அமைதியாகிடும்ல. ஓகே. ஆனால் அது வந்து இட்ஸ் அ சர்டன் திங்ஸ் ஃபார் குழந்தையோட ஒரு அது ஒரு மாதிரி இருக்கும். அதனுடைய மூடை வந்து க்ளீன் பண்ணுறது. நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு ஹக் வேணும்னா அது நேச்சரால் தான் கொடுக்க முடியும். நம்ம சோலுக்கு ஒரு ரிலீஃப் வேணும்னா நேச்சர் வந்து தி டிவைன் மதர் ஒன்லி கேன் கிவ் தட். ஓகே. அது எங்கெங்கெல்லாம் கிடைக்கணும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஓகே. பட் வி ஹேவ் டு பி ஓப்பன் அபவுட் இட். ஓகே. நம்ம ஓப்பனாக இருந்தாக்கா வில் கெட் அண்ட் ரிசீவ் இட். ஓகே. இப்போ ஃபார் மீ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் மலை மேலே தான் ஏறி வருவேன். When I'm getting fever, I start to walk. வேகமாக நடந்து I'll sweat like crazy. எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு உட்காந்து படுத்துட்டு இந்த பாரு நிறைய முறை படுத்து தூங்கியிருக்கேன் நான் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் ஹீலிங் ஒரு பக்கம் இருக்குது. அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது we feel like we are going back to the divine mother. ஓகே. நமக்கு ஒரு மதர் இருக்காங்க. the divine mothers for everybody. ஓகே. அது எங்கே போனாலும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்ம லைஃப்பும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக டீப்பாக நமக்கு அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சப்போர்ட். ஓகே. அது ரொம்ப முக்கியம். தாயுடைய அன்பு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ முக்கியமோ வளரும்போது, வளர்ந்ததுக்கு அப்புறமும் நமக்கு தாயாக இருக்கிறது பிறக்கிறது முன்னாடியும் பிறந்ததுக்கு அப்புறமும் வாழும்போதும் எல்லாத்துக்குமே தாயாக இருக்கிறது இந்த இயற்கை தானே. ஓகே. த டிவைன் மதர் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இட். ஓகே. அதை நம்ம வந்து வி ஆல்வேஸ் ஷுட் கனெக்ட். ஸோ ஐ ஆல்வேஸ் கோ எனிவேர் ஐ கனெக்ட் வித் இட். ஓகே. உங்களுக்கு எந்த வயசுல இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சது? ஓகே, நம்ம இயற்கையோட வந்து நம்ம சின்ன வயசுலேயே லைக் 12 வயசு சொல்ல மலை ஏறினேன் ஃபஸ்ட்டு நான். ஓகே. மவுண்டன் டாப் போயிட்டு அங்கே அந்த இயற்கையோட நம்ம இதோட தான் நான் வளர்ந்தோம். ஸோ அது பை பர்த்டே இருக்குது. ஓகே. ஐ கேனாட் டெல் இட் ஹேப்பன் மீ, பட் ஐ மை ரியலைஸ் மோர் டீப்பர். ஓகே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐ மை ரியலைஸ்ட் மோர் டீப்பர். நவ் ஐ ஹவ் ரியலைஸ்ட் ஈவன் மோர் டீப்பர். ஸோ எவ்ரி டே இஸ் க்ரோவிங். ஸோ அது எக்ஸாக்ட்லி என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியாது. பை பர்த்டே தான் இருக்கலாம், சின்ன வயசில் விளையாடும் போது இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே. இந்த மலை தான் எல்லான்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த மலைக்காக வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? See, I have donated so many trees to the mountain. Okay. I don't want to mention the names. Okay. But I have given so many trees. Okay. Every year வந்து நான் மரம் வாங்கி கொடுத்துருக்குறேன். அந்த மரம்லாம் நட்டுருக்குறாங்க, மலையில் நட்டுருக்குறாங்க. அதேமாதிரி மலையை சுற்றியும் வந்து நிறைய மரங்கள் நட்டுருக்குறாங்க. அந்த மரமும் பெருசாக வளர்ந்துருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த இயற்கைக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும்? சரி, இயற்கை வந்து மரங்கள், இந்த இயற்கை வளங்கள் வந்து மழிக்காமல் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாலே இட்ஸ் ஆல்ரெடி வி ஆர் சேவிங் த பிளைன்ஸ். பட் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இட்ஸ் லைக் மோர் தென் த ட்ரீஸ் அண்ட் திங்ஸ். I give my love to it. Okay. இப்போது மரம் கூட ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டுலாம் இருக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிடும். But the love will remain there. Okay. I give my heart and soul and love to the mountain. Okay. So அதை வந்து I always give it. Okay. I like without this mountain I'm nobody. Okay. Arunachala, the mountain who has given me recognition, the mountain who brought me all these things to me. Okay. Without this I'm nothing. So இது நிறைய எனக்கு கொடுத்துருக்கு. ஐ கேனாட் பே இட் பேக் இன் ஒன் லைஃப் டைம். ஓகே. ஸோ ஐ எம் சர்விங், கேப்சரிங் இந்த மலையோடைய அழகை. இப்போ இருக்கக்கூடிய அவைலபிள் வியூஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஆர்கைவ் பண்ணுறேன். காரணம் என்னென்னா இன்னும் ஒரு 20 இயர்ஸில் யூ ஒன்ட் பி ஏபிள் டு சி த மவுண்டன். இப்போயே மலையை சுற்றி போனீங்கன்னா யூ ஒன்ட் பி சி த மவுண்டன். பிகாஸ் தேர் ஸோ மெனி இட் பிகம் மோர் கமர்ஷியல். பீப்புளுடைய வாழ்வாதாரம் அவங்களுக்கு வேணுன்றதை அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் தேர் லைஃப். பட் அந்த ப்ரிசர்வேஷன் இருக்குல்ல, இட்ஸ் கான். நான் ஒரு 10 வருஷமாக எடுத்த ஃபோட்டோ இப்போ எடுத்து பார்த்தேன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு சி த மவுண்டன் லைக் தட். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் அந்த மலையை வந்து என்னுடைய அன்பால் ஐ எம் ப்ரிசர்விங் இட். நான் இன்னொரு 20 இயர்ஸ் கழிச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா எங்கடா போச்சு இந்த மலை, அப்படி எங்கே இந்த வியூலாம் போச்சு அப்படின்ற ஒரு ஒன்று வரும்ல. ஸோ ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் மை செல்ஃப் டு திஸ். இன் சம் பாயிண்ட் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஐ வில் கிவ் இட் டு வெரி வேல்யூபிள் பர்சன். லைக் இந்த திருவண்ணாமலைக்காக ஒரு எக்ஸிபிஷன் பண்ணாலோ, கவர்மெண்ட் ரிலேட்டோ, ஒரு அவேர்னஸ்க்காகவோ, அந்த மாதிரியெல்லாம் ஐ வில் கிவ். நீங்கள் சொன்ன ஸ்டோரி வச்சு நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன், நான் ஒரு தாயை வந்து ஒரு அழகுபடுத்தி காமிக்கணுன்றது வந்து எல்லா பசங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல. நான் இந்த கேள்வி எப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
இதுக்கு முன்னாடி வந்து தீபத்தை வந்து எல்லாருமே கீழே இருந்து பார்த்துருக்காங்க. வெரி ஃபியூ பீப்புள் தான் வந்து அந்த ஏத்துறவங்க மட்டும், அப்புறம் இன்ட்ரெஸ்டடான இருக்கவங்க மட்டும் தான் மேலே போய் பார்த்துருக்காங்க. ஓகே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் வந்து அந்த அந்த தீபம் ஏத்துறது, ப்ளஸ் வந்து அந்த டில் டாப் வந்து போயிட்ட பிறகு வந்து அந்த தீபத்தோட அந்த திருவண்ணாமலை எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு காமிச்சது எனக்கு இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். அது எனக்கு நான் ஷூரா சொல்லுவேன். அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி அதை எடுக்கும்போது என்ன தோணுச்சு? See, I want to share this because it's very important one. ஓகே. மலை மேலே யாருக்கும் ட்ரோன் பர்மிஷன் கொடுத்ததே கிடையாது. ஓகே. செக்யூரிட்டி பர்பஸ் அதுக்காக மெனி ரீசன்ஸ்க்காக தே நெவர் கிவன். கோவிட் டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் கலெக்டர் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஒரு ஷூட்காக. ஸோ அந்த ஷூட் எடுக்கிறதுக்கு நான் மேலே போனேன். மலை மேலே எப்பயுமே வந்து காற்று 4 பக்கம் சுற்றி அடிக்கும். ஓகே. ட்ரோன்லாம் வந்து அவ்வளோ ஸ்டேபிளெல்லாம் ஃப்ளை ஆகாது. ஒரு சைடில் காற்றடிச்சா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். இப்படியும் இப்படி ராக்கெட் போனால் ஒரு இதாகும்ல, அந்த மாதிரி காற்று இப்படியும் 4 பக்கமும் அடிக்கும். அப்போ ட்ரோன் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது, வீடியோவும் சரியாக வராது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் ஃப்ளைங் த ட்ரோன். அப்படியே மேலே கொண்டே போகிறேன். அந்த டாப்பை வந்து பார்க்கணுன்னு சின்ன வயசில் எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே. மலை மேலே உச்சிக்கலாம் எப்போல்லாம் போகணும் சின்ன வயசில். அப்போல்லாம் இந்த டாப் ஆங்கிள் பார்க்கணும், இந்த பறவைகள் மாதிரி நம்ம எப்போ பார்க்க போகிறோம் இந்த வியூவை அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ when that happened to me, I was speechless. எப்படி நமக்கு கிடைச்சதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இது இந்த பிளெஸிங்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அது டாப் ஆங்கிள் மேலே போகிறேன். அந்த மலையோட வியூ பார்த்து I was mesmerized. அந்த வியூ எப்படி இருக்குன்னா லிங்கம் ஷேப்பில் இருக்குது. ஓகே. சாரி, அது வந்து கரெக்டாக ஒரு லிங்கம் ஷேப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் அதை ஷூட் பண்ணவே முடியல. அப்புறம் ட்ரோன் எங்கேயோ போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக மிஸ்ட் ஆகி கவர் ஆகிடுச்சு. என்னால் ஒன்றும் ஷூட் பண்ண முடியல. தீபம் டைம் தான் அன்றைக்கி. அதுக்கப்புறம் எகெயின் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எகெயின் ஒரு 2 days நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் போனேன். மறுபடியும் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் எடுக்கணும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையோட கொஞ்சம் பேசிட்டு காற்று கூடலாம் பேசிட்டு அப்புறம் அந்த ஷார்ட் எடுத்தேன். நான் எடுத்தது இட் வாஸ் லைக் மேட்னஸ், யூனோ, எப்படி சொல்கிறது, இட் வாஸ் டோட்லி ப்ளோ மீ வே. அதான் ஃபஸ்ட் டைம் எடுத்தது, உச்சி மலையை காட்டினது அதான். ஸோ அதை என்னால் வந்து எப்பயுமே மறக்கவே முடியாது. இட்ஸ் நாட் லைக் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் லைக் இட் ரிஃப்ளெக்டிங் மை லவ். என்னோட டெடிக்கேஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் அந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ அது எப்பயுமே வந்து இட்ஸ் லைக் எனக்கு அந்த தீபம் டைமில் சின்ன வயசில் மலை மேலே தான் இருப்பேன். அந்த தீபம் டைமில் பல தீபம் ஏற்றுறது அங்கே இருக்கிறது என்னோட குரு இருக்க சொல்ல. ஸோ அந்த டைமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஐ டிஸ்டன்டட் பிட் பிகாஸ் இட்ஸ் ஓகே, ஐ ஹேட் எனஃப். ஓகே. ஸோ இந்த ட்ரோன் ஷாட் வந்து இட்ஸ் லைக் ஆல்வேஸ் மேஜிக். அதேமாதிரி நிறைய ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். என்னோட வீடியோஸ் எடுத்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறேன்னா ஒரு பிரமிப்பாக தானே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஐ மை செல்ஃப் இட்ஸ் ப்ளோன் அவே பை தட். ஓகே. இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். இவ்வளோ ஒரு மாதிரி ஓப்பனாட்டடாக இருக்கீங்கல்ல. நான் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் த கேமரா பேசும்போதும் வந்து எனக்கு ஓகே அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ ஆன் த கேமரா பார்க்கும்போதும் எனக்கு அதே ஃபீல் தான் ஆகுது. ஓகே இந்த கேமரா இருக்குது அப்படின்றதுக்காக எதுவுமே வந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கவே இல்லை. இப்படி வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஈகோ கூட இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்ரோச் இருக்குல்ல. அப்படி இருக்க நீங்கள் வந்து அந்த லேண்ட்ஸ்லைட் அப்போது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆனீங்க. அது என்ன விஷயம் அது? லைக் திருவண்ணாமலை வந்து எப்பயுமே நான் அப்சர்வ் பண்ணி நான் வளர்ந்ததுலேருந்து எல்லாமே வந்து தோஸ் டேஸ் ஆர் வெரி ரெஸ்பெக்டட் டிவோட்டிஸ் கம்ஸ் டு திருவண்ணாமலை. ஒரு ரெஸ்பெக்டடாக வந்து அந்த ஒரு கோயில் போனால் நமக்குள்ளே நிறைய வேண்டுதல் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது எல்லாமே வந்து கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும், வேறு யார்கிட்ட கேட்க முடியும், ரைட்? ஸோ அது ஒரு அப்ரோச் இருக்குல்ல. லைக் சின்ன வயசில் நான் பார்த்த அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் மாற்றம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. இட்ஸ் லைக் டூ மச் பிலீஃப், டூ மச் ஒரு மாதிரி இட்ஸ் கோயிங் நோ. ஸோ அது எனக்கு வந்து இட்ஸ் லைக் இப்போது மலையில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இட்ஸ் லைக் ஐ ஹாவ் எனக்கு ஹார்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது என் மேலே ஒரு ஸ்கார் விழுந்த மாதிரி ஐ ஃபெல்ட் இட் ஒன் ஐ சா தட். எப்பவுமே இந்த மாதிரி நடந்தது இல்லை இல்லையா, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறோமா. தென் இட் லைக் த நேச்சர் ஆல்வேஸ் ரிமைண்ட்ஸ் அஸ். நேச்சர் எப்பயுமே நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும், இது வருது, இது பார்த்துக்கோ, அப்படி பண்ணு நமக்கு வந்து ஒரு ரியலைசேஷனை கொடுக்கும். நம்ம அதை உணர்ந்து நம்ம வந்து போனாக்கா இயற்கைக்கு வந்து அழிவு கிடையாது, நமக்கு தான் அழிவு. ஓகே. இயற்கை வந்து இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் எவர். அந்த லேண்ட்ஸ்லைட் ஆனாலும் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நாளில் மரம்லாம் வளர்ந்து அது ஒரு சேஞ்ச் ஆகி சம் இயர்ஸ் லேட்டர் மாறிடும்.
ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஹிண்ட்டை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறி ரெஸ்பெக்டோட நம்ம இந்த பிளேஸை அப்ரோச் பண்ணாக்கா தென் யூ வில் ரிசீவ் த பிளெஸிங்ஸ் பியூர்லி. ஒரு கில்ட் இல்லாமல் ஒரு பிளெஸிங்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணி போனோம்ல, நான் வரேன் இது தரேன் எனக்கு இது தா அப்படின்னா இட்ஸ் லைக் கடவுள்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ண வரோம். வாட் யூ கேன் கிவ் இட் டு காட், ஐ டெல் யூ. கடவுள்கிட்ட நம்ம உண்மையாக நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த என்ன கொடுக்க முடியும்? பூ கொடுக்குறீங்களா, தேங்காய் கொடுக்குறீங்களா, பழம் கொடுக்குறீங்களா? இதெல்லாமே கடவுள் படிச்சது தானே. அவர் படிச்சது அவர்கிட்டே கொடுத்தா அவர் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவார்? யூ கிவ் யுவர் ஹார்ட் இன்ஸ்டெட். யூ கிவ் யுவர் ஹார்ட். when you give your heart you will receive it with a full heart. அது இட்ஸ் ஃப்ரம் யூ. இட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் காட் செல்ஃப். பட் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அது நம்ம கூடயே இருக்குல்ல. இட்ஸ் லைக் யூ டோன்ட் ஹாவ் டு பை. இட்ஸ் நாட் அவைலபிள் இன் ஷாப். It's not grows in any gardens. It's there by birth. And the heart you present to him. He said, I give my heart to you. Save me, guide me, help me, clear my head. அந்த மாதிரியான அப்ரோச் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்காக ஐ ஸ்போக். இப்போ அதுதானே. இப்போ நீங்கள் சின்ன வயசுல வந்து இந்த மலையை சுற்றி வளர்ந்துருக்கீங்க, இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அப்போ இருக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு? அது அந்த ஜியோகிராஃபிக்கலாகவே வந்து அந்த பிளான்டேஷன் இதெல்லாமே தாண்டி வேற என்ன விஷயம் வந்து உங்களை இன்னும் ரொம்ப டிஸ்டர்பாக பண்ணுது? சரி, நிறைய விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த டிஸ்டர்ப்குள்ளே போனாக்கா நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் கோ இன் டு தட் பாயிண்ட். பிகாஸ் இந்த உலகம் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 30 இயர்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ் திருவண்ணாமலை நடந்திருக்கு. அது வந்து இட்ஸ் லைக் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. அந்த வியூவில் வந்து எல்லாருமே வந்து they want to because எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் எல்லாருக்குமே இருக்குது. இட்ஸ் ஓகே லைக் தட். அது ரொம்ப செல்ஃபிஷாக ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அவர் ப்ரேயர் ஷுட் பி லைக் யூனிவர்சல். எல்லோரும் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும்னாலே அதுக்குள்ளே எல்லாம் வந்துட்டோம்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால தான் இந்த சேஞ்சஸ் திருவண்ணாமலையில் அரவுண்ட் த மவுண்டன். இந்த சேஞ்சஸ் வந்து ஐ டோன்ட் நோ இது எவ்வளோ நாள் இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். இது வந்து கண்டினியூட்டாக தான் போகும். நம்ம we shouldn't be disturbed by it. I used to disturb myself into this. But I withdrew myself. I said, okay, போதும்டா சாமி, நமக்கு கொடுத்த பிளெஸிங்ஸை நம்ம நீட்டாக கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் அதை விட்டுருங்க. தேவையில்லை. இது இன்னொரு பெரிய கொஸ்டின் என்னென்னு, இப்போது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக என்ன பார்க்குறீங்க? எதுவாக இருக்கும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இப்போது நம்ம வந்து பெரியவங்க காலில் விழுந்தா ஓகே நல்லா இருப்பா அப்படின்றதா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மலை தான் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஓகே இதுதான் என் வாழ்க்கையில் பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னா எது நினைக்கிறீங்க? சரி, பிளெஸ்ஸிங்ஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டைம், இட்ஸ் அ லைஃப் டைம். ஸோ என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இட்ஸ் த மவுண்டன். த லவ் தட் ஐ ஹாவ் ஃப்ரம் த மவுண்டன், இட் இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ். எனக்கு யார் வந்து எப்படி என்னை ஸ்லெப் பண்ணாலும் த மவுண்டன் ஆல்வேஸ் கிவ்ஸ் இஸ் ஹேண்ட். கம் டு மீ ஐ ஹேவ். இட் கிவ்ஸ் மீ த ஸ்ட்ரென்த். என்னுடைய ஃபுல் நான் வந்து ஆக்சுவலி யாரும் நம்ப மாட்டேன் எக்ஸப்ட் த மவுண்டன். இது மட்டும்தான் என்னை வந்து இது வரைக்கும் இட்ஸ் லைக் பேக்கப் பண்ணி என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி, எப்போ வீக் மைண்டாக இருந்தாலும் இட் மேக்ஸ் மீ லைக் இட்ஸ் ஓகே. எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தை உருவாக்குதுல்ல, அது ஒரு பிக்கஸ்ட் பிளெஸிங்ஸ். அந்த பிளெஸிங்ஸ் வந்து இட்ஸ் மை ஸ்டார்டட் ஒன் டே பட் இஸ் நெவர் எண்டட். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸிங்ஸ். எவ்ரிடே ஆஸ்க் ப்ளீஸ் என்னுடைய ஈகோவை மட்டும் உன் காலில் வச்சுக்கோ, என்னுடைய ஹார்ட்டை உன்னுடைய கையில் வச்சுக்கோ, என்னுடைய மைண்டை உன்னுடைய காலில் வச்சுக்கோ. கீப் மீ கைட் மீ வித்தவுட் தி ஈகோ இல்லாமல் என்னை வாழ விடு, அதுவே போதும் எனக்கு. தட்ஸ் ஆல் ஐ ஆஸ்க். எவ்ரி டே வேக் அப் ஐ ஆஸ்க் ப்ளீஸ் கீப் மை ஈகோ அண்டர் யுவர் ஃபீட், கீப் மை ஹார்ட் இன் யுவர் ஹேண்ட். தட்ஸ் ஆல் ஐ கேர். அதுதான் என்னுடைய பிளெஸிங். ஸோ இட் கைட்ஸ் மீ. அது இல்லாமல் இந்த வாழ்க்கை போயிட்டே இருந்தால் தட் இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஐ விஷ் தட் எவ்ரி டே. ஐ டோன்ட் வாண்ட்
there are a lot of things came. ஓகே Compared to this, I cannot compare these blessings with anything else. ஓகே ஓகே லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. ம் இது எல்லாமே வந்து for me is a part of the journey. ஓகே But this mountain is my whole journey. ஓகே It's a lifetime journey. ஓகே That is the biggest blessings for me. ஓகே As anywhere I go, I carry this in my heart. So before I don't see Arunachala as just a mountain in external form. வெளிப்படையாக பார்க்குறது வந்து it has a end to it. When you see it in the heart, there is no end to it. ஸோ நான் எங்கே போனாலும் இந்த மவுண்டன் ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு முறை பாலி போயிருந்தேன். நான் பாலி போக சொல்ல எண்ட் ஆஃப் த ட்ரிப் 1 மாதம் ஆயிடுச்சு. எவ்ரிடே போஸ்ட் போடுவேன், பட் ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் அருணாச்சல் இன் மை ஹார்ட், தட் ஆல்வேஸ் வில் பி தேர். அப்போ எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் வந்து நான் ஒரு சீக்ரெட் டெம்பிள் போயிட்டு வண்டியில் வந்துட்டுருக்கிறேன். ஆன் த வேல பார்த்தா எனக்கு பசி இல்லை. அங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் அன்னபூர்ணி ஏதோ ஒரு இந்தியன் ஹோட்டல் இருந்துச்சு. என்னடா அது இங்கே இந்த மலையில் இங்கே ஒரு இந்தியன் ஹோட்டல் இருக்கு. சரி நம்ம பசி இல்லை என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி வென்டென் போயிட்டு உக்காந்தா மெனு திருப்பி பார்க்குறேன். பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. ஓகே ஏதாவது சூப்பர் ஆர்டர் பண்ணால் சூப்பர்ன்ட்டு லாஸ்ட்டில் வந்து திருப்பி பார்த்தா என்னுடைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அந்த மெனு கார்டில் என்னுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. அது நம்ம ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கோயில் ஃபோட்டோ மவுண்டன் ஃபோட்டோலாம் அந்த பேக்கில் வச்சுருந்தாங்க. ஓகே அப்புறம் அந்த ரிசப்ஷனை பார்த்தா அண்ணாமலையுடைய படம் இருக்குது. ஓகே அப்போ தான் ரிமைண்ட் பண்ணேன். See, wherever you go, I am always with you. I never leave you. Okay. It's time to come home. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு. ஓகே இமயமலையில் போக கூட ஒரு ஸ்பாட்டில் அங்கே அந்த உச்சி மலையில் அது மவுண்டன் கிராஸ், மோட்டர் சைக்கிள் கிராஸ், ஹையஸ்ட் மவுண்டன் கிராஸ். அங்கே போகும்போது அருணாச்சல சிவன் நம்ம சிவாயன் பாட்டு ஓட்டிட்டு எனக்கு வந்து அப்படியே கண்ணை எறியாமல் லைக் டியர்ஸாக வந்துடுச்சு. என்னடா நடக்குதுங்க. இட்ஸ் லைக் அதுதான் the biggest blessings for me. இது வந்து இதுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. எங்கே போனாலும் அதை என்னை வந்து பின்தொடர்றதை வந்து என்னால் உணர முடியுதுல்ல. அப்போ வந்து இட் இஸ் நத்திங் compared to that blessings in my life. There's nothing I want more than these blessings. I said these blessings I wanted to have until end of my last breath and also my entire life. அப்படி தான் it goes on. இது ஒரு மாதிரி எனக்கு சொல்ல தெரியலன்னு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாமே ஒரு ரியல் ஸ்டோரி இல்லையா? இட்ஸ் நாட் ரீல்ஸ். கண்டிப்பா. ஸோ ரியலான ஒரு விஷயத்த நிறைய பேர் வாழ்றாங்க, அவங்க தெரியாமே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. நம்ம வாழும்போது அந்த புரிதல் அந்த உணர்வுகள் வாழும்போது அதில் எப்பவுமே மெஸ்மரைசிங்காக தான் இருக்கும். நிறைய மெஸ்மரைசிங் நடக்கும். அந்த மாதிரி நிறையலாம் நடந்திருக்கு எனக்கு. இட்ஸ் லைக் அதெல்லாம் வந்தால் you carved me to this person. Carved me to this person. நம்மளை ஒரு சிலையாக செதுக்குனதே என்னுடைய அந்த வாழ்க்கை பயணம்தான். இந்த பயணத்தை வந்து நம்ம கான்ஷியஸாக பயணம் பண்ணும்போது எல்லாமே வந்து வெரி கிளியர்லி டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு தெரியும். We don't have to ask question to know about the other person. நம்ம கான்ஷியஸாக இருந்தாக்கா we will know by glance. ஒரு கிளென்ஸ்லேயே தெரிஞ்சிடும் அந்த பர்சனை. ஸோ அந்த மாதிரியான இந்த ஜேர்னி வந்து இட் இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸிங்ஸ் நமக்கு. இட்ஸ் லைக் இது அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்து நிறைய வந்து இந்த இது எப்படி நடந்தது அப்படின்லாம் சொல்லுது. நான் உங்களை பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போய் இது இப்படி ஆச்சு, இது இப்படி வந்தது அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களை 2-3 வாட்டி நான் டெய்லி மலைக்கு வரும்போது வந்து பார்க்கும்போது வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இருக்குல்ல. ஸோ இது ஏன் இப்படி வந்துச்சு, அந்த டீப் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு குட்டி பையன் அந்த மலையை சுற்றியே தான் அவனோட வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தது. ஸோ அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அந்த என்ஹான்ஸ் பண்ணி சொல்றதுன்றது வேற என்ன. என்ஹான்ஸ் பண்ணி சொல்லனாலும் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்றான்ல, அது போய் கிடையாது. இட் வாஸ் லைக் ஷேரிங். நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றோம் இல்லையா. இட்ஸ் நாட் அபவுட் யூ கோயிங் டு தி பிளேஸ் டெல்லிங் தி ஸ்டோரி, ஹிஸ்டரியை சொல்றது, இந்த ஸ்டோரியை சொல்றது, அதை சொல்றது அப்படி கிடையாது. நம்மளது ஐ ஹவ் நெவர் ஸ்டார்டட் லைக் தட். ஐ வாஸ் ஆல்வேஸ் ஷேரிங். என்னுடைய சைல்ட்ஹுட் க்ரோத் இந்த மலையோட வாழ்ந்ததும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரூவான செயின்ஸ் நல்லாவே மெடிடேட் பண்ணிட்டு அதுக்காக டெடிகேட் பண்ண மங்க் அவங்களுடைய கதைகள்லாம் கேட்டு அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து when I'm doing service at ஸ்கந்தாஷ்ரமம் அப்போ நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. they want to know more lot of things, you know. அவங்க கிட்டலாம் வந்து ஐ ஸ்பீக் வித் them. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது இன்ஸ்பயர்டு. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் வந்து நம்மளுடைய இந்த ட்ரெடிஷனும்
நம்முடைய டெடிகேட்டட் மாஸ்டர்ஸ் இந்த திருவண்ணாமலையுடைய அந்த டீப் ஸ்பிரிச்சுவல் இன்டென்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஐ வாண்ட் டு லைக் ஷேர் வித் லைக் people who really interested. Okay. எல்லாருமே I don't go work with everybody. Okay. People are interested and spiritual deep spiritual journey. Okay. அது அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஐ ஒர்க் வித் பீப்புள் வந்து கம் ஹியர் டு ரிட்ரீட். அந்த ரிட்ரீட் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஐ ஒர்க் வித் தெம் வித் ஐ ஷேர் அபவுட் திருவண்ணாமலை, தி இன்டென்ஷன் ஆஃப் திருவண்ணாமலை, தி ட்ரூ சாத்தகா ஸ்டோரிஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸு, இது எல்லாமே ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் கைடட். ஐ ஆம் கைடட் டு ஷேரிங் இட். ஐ எம் ஷேரிங் இட். நீங்கள் உங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை நம்ம ஊரை பற்றின, நம்ம இந்த மலையை பற்றின கதை? லைக் புராண ஸ்டோரிலாம் இருக்குது. நம்ம ஊருக்குன்னு ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஸ்தலம் வரலாம்னு ஸ்டோரிலாம் இருக்கும்ல. அந்த பிரம்மா விஷ்ணு ஸ்டோரிலாம் வந்து இஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஓகே. கடவுளுக்கே ஒரு ஈகோ வந்து அந்த ஈகோவால் என்ன நடக்குது அப்படின்றதான் அந்த மெயினான அந்த கதையோடைய ஒரு ஸ்டோரி. அதுதான் திருவண்ணாமலை ஸ்தல வரலாறு. ஓகே. சிவபெருமான் ஜோதியா வந்து இவங்க 2 பேரும் ஈகோ டிஸ்ட்ராய் பண்ணி அவங்க 2 பேருமே சரண்டர் ஆகி ப்ளீஸ் இங்கே இருங்க, அருணாச்சலாவாக இருந்து இங்கேயே அண்ணாமலையாராக இருங்கன்னு சொல்லிட்டு தென் ஜோதி மர்ஜ் ஆகி. ஸோ இந்த ஸ்டோரிஸ்லாம் நமக்கு இது எல்லாமே ஒரு கிரேட் மோரல் ஸ்டோரி. நமக்கு எல்லாமே வந்து இது ஒரு பியூட்டிஃபுல் கைடாக இருக்கும். நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம லைஃப்க்கு ஒரு கைடாக இருக்கும். அகந்தை இல்லாத ஒரு மனுஷன் வாழ ஆரம்பித்தாலே அவன் வந்து ஞானி ஆகிடுறான். அகந்தை எங்கெல்லாம் இருக்கோ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பேரொலி இருளில் போயிட்டு மூடிடுறது இல்லையா. ஸோ ஃபார் மீ இட்ஸ் லைக் இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த காட்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஃபார் அஸ். பிரம்மா விஷ்ணுன்ற வந்து ஒரு இக்னரன்ஸ், ஒரு ஈகோவால் நான் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு கிளாஷில் சண்டை நடக்குது. அந்த சண்டையை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு சிவபெருமான் ஜோதிஷோர் உப்மா வந்து இவங்களுடைய ஈகோ வந்து டிஸ்ட்ராய் பண்ணி இங்கே வந்து நான் என்றது கிடையாது நாம் அப்படின்றத மட்டும் சொல்கிறாருயா. அப்போ நாம் என்னும்போது நம்ம வந்து லைக் வி ஷுட்ன்ட் see ourselves as individual. ஓகே. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது தான் நான்ற அந்த அகந்தையோட நம்ம லைஃப் போயிடுது இல்லையா. ஸோ திஸ் லிங்கோத்பவர் ஸ்டோரி இஸ் ஒன் ஆஃப் ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி ஃபார் மீ. ஓகே. ஸோ ஐ டோன்ட் ஜஸ்ட் see it தி ஸ்டோரி ஃபார் காட்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஃபார் அஸ். ஓகே. நம்மளும் வந்து அன்னெசரியாக நான் என்ற அகந்தை இல்லாமல் நம்ம வாழ கற்றுக்கணும். நாம் என்ற அந்த ஒற்றுமையாக வாழ கற்றுக்கணும். நம்ம தெளிவாக வாழணும். யாரையும் அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது, யாரும் அமுகணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து யாருமே வந்து அழித்து வாழ்ந்தால் வில் கோ டு ஹெல். அப்படி தான் இயற்கையை நம்ம எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இயற்கையை நம்மளை ட்ரீட் பண்ணும். நம்மள ஒரு குட் பிஹேவியரை நம்ம ட்ரீட் பண்ணால் இயற்கை ஆல்சோ வில் ட்ரீட் அஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளையும் வந்து அந்த இயற்கையோட நமக்கு அமைதியாக போயிடும். நம்ம ஒரு ஈகோவாக போனாக்கா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஈகோ ஒன்லி. நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுறோம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். நம்ம அதாவது நீ எதுவாக உன்னை திங்க் பண்ணுறியோ அதுவாக நீ ஆயிடுற. அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. கண்டிப்பாக இல்லையா. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டே இருப்பான், ஆனால் அவன் எதுக்கு பண்ணுறானே தெரியாது. ஆனால் அவன் தப்பானவன், நான் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான். அதனால் அவன் அது ஆயிடுறான். ஸோ எல்லாருக்குமே இயற்கை வந்து ஒரு 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 ஸ்டோரி வச்சுருக்கு. ஒருத்தனும் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கு. ஸோ என்னுடைய ஸ்டோரி என்னென்னா லைக் இயற்கையும் இந்த மலையும் இது இஸ் பிகஸ்ட் ஸ்டோரி ஃபார் மீ. இது எல்லாமே உனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்ணி. ஓகே. ஸோ இது ஷேர் பண்ணும்போது இட்ஸ் ஐ ஆல்வேஸ் டெல் தம். ஓகே. ஐ எம் நாட் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஒன்லி தி ஸ்டோரி. ஐ எம் நாட் ஷேரிங் திஸ் ஒன்லி டு யூ. ஐ எம் ஷேரிங் டு மை செல்ஃப் ஆல்சோ. ஓகே. ஓகே. யூ நோ தி ஸ்டோரி இஸ் நாட் ஃபார் யூ, இட்ஸ் ஆல்சோ ஃபார் மீ. ஓகே. நான் எப்பெல்லாம் பேசுகிறேனோ இட் இஸ் அ மெடிடேஷன் ஃபார் மீ. I am not sharing. I am meditating along with you by talking. So அந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு ஷேரிங் அது. ஸோ அந்த மாதிரி I have worked with so many people, thousands of people. Okay. More than 18 years. Okay. I have been traveling with people from all over the world. ஸோ அவங்க கூட ஷேர் பண்ண விஷயம்லாம் இட்ஸ் a lot of things. Sometimes I ask, என்னடா இது ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோம் நமக்கே புரியலையே அப்படின்னு கேட்போம். ஒரு பெரிய ஆக்ஸ்போர்ட்லேருந்து ஒரு பிரின்சிபல் அவங்க 100 ஸ்டூடெண்ட்டோட வந்தாங்க கோயிலுக்கு. ஸோ தே ஆஸ்க் மீ, நீங்கள் வாங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த டெம்பிள் பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்களா. நான் வந்து என்னடா ஒரு பெரிய எஜுகேட்டட் பர்சன், நமக்கு ஒன்றும் படிக்கலை ஒன்றும் இல்லை, நம்மளை கூப்பிட்டு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சரி லைக் ஐ ஹவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நான் யாருக்கு கொண்டும் பயப்படணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம உண்மையை பேசுவோம் அவ்வளோதான். அதை நமக்கு தெரிஞ்சது பேசுவோம்.
அதுக்காக நம்ம மாடிஃபை பண்ணி பேசணும் இதை பண்ணணும் அப்படி அவசியமே கிடையாது. ம். ஸோ ஐ ஹவ் ஷேர்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ டுக் டைம் இன் எவ்ரி திங் அண்ட் ஷேர்ட். ஓகே. அப்புறம் எண்ட் ஆஃப் த அந்த செஷனில் அந்த அந்த ப்ரொஃபஸர் வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு தெரியாத விஷயங்களே நீ நிறைய பேசியிருக்க, ஓகே. எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு Okay. சொல்லி கேட்டாரா. எனக்கே சிரிப்பு வந்துச்சு. ம். சார் நீங்கள் ஜோக் பண்ணுறீங்களா, ம். யூ கமெண்டிங் மீ Okay. அப்படின்னு சொன்னோன்னே ம். நோ ஐ எம் ஆஸ்கிங் ஹானஸ்ட்லி. Okay. இது வந்து இட்ஸ் நாட் ஐ டிட் லேர்ன் ஃப்ரம் புக் ஆர் இன்டர்நெட். ஓகே. இஸ் ஆல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. I have lived my life here. ஓகே. I will learn from the people, the noble people who I meet in my early life. ஓகே. I learned from there. ஓகே. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Okay. இஸ் வெரி அப்ரிஷியேட்டட். ஓகே. அது மாதிரி நிறைய பீப்புளுக்கு வந்து ஐ ம். ஷேர்ட். அதில் வந்து ஈகோ வராது. ம். 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 இஃப் புரியுது. ஐம் சேயிங் லுக் நான் பேசுறது இப்படி கேட்குறாங்க பாருங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் Okay. பாருங்க. பேச ஆரம்பிச்சேன்னா சுற்றிடுவாங்க மக்கள். ம். ஏதாவது கம் ஈவன் லோக்கல் பீப்புள் கம் லிசனிங் ஏதோ Okay. பேசுகிறா அப்படி சொல்லிட்டு. இட்ஸ் லைக் நாட் டு இன்ஸ்பயர் சம்படி. Okay. ஸ்பீக் த ட்ரூத். ஓகே. ட்ரூத் ஆல்வேஸ் ஹேஸ் த வேல்யூ. ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்பாட் இருக்குது. ம். நம்ம உண்மையை பேச ஆரம்பித்தா இட் வில் கோ ஸ்ட்ரெயிட் டு த ஹார்ட். ஓகே. When I speak lies, it go to the one ear to the another ear. It disappears. ஓகே. So when we speak from the heart and it goes to the heart of the person. ஓகே. அப்படிதான் நம்மளுடைய கான்வர்சேஷன் ஃபார் ஆல் தி பீப்புள் who come to திருவண்ணாமலை. ஓகே. என்னையும் அப்படி கொண்டு வந்துடுச்சு. அப்புறம்னே இப்போ ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்போ ம். பாண்டிச்சேரிக்கு ஃபாரினர்ஸ் வராங்கன்னா அது வந்து ஒரு ரிலாக்ஸ் பிளேஸ், பீச் இருக்கு, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல. ஆனால் திருவண்ணாமலைக்கு எப்படி வந்து ஃபாரினர்ஸ் கனெக்ட் ஆனாங்க? See, திருவண்ணாமலை வந்து இட்ஸ் எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ ஃபயர், லேண்ட் ஆஃப் ஃபயர். ம். ரமண மகரிஷி வந்திருக்காரு, சேஷாத்ரி, எத்தனையோ என்லெஸ் சயின்ஸ் ஆஃப் கேம் ஹியர் பை த கால் ஆஃப் அருணாச்சலா. ஓகே. அதான ஒரு பாட்டு கூட இருக்கு, ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை. ஓகே. இந்த உலகத்தில் எந்த மூலையில் நீ இருந்தாலும் ம். உன்னை நோக்கி உன்னுடைய சர்ச் எப்போ போதோ Okay. அப்போ திஸ் மவுண்டன் புள்ளி லைக் அ மேக்னெட். ஓகே. உன்னை காந்தம் போல இருக்கும். ம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ம். ஸோ நமக்குள்ள அந்த நான் யார் அப்படின்ற அந்த தேடல் நமக்கிட்ட வரும்போது இட் வில் புல் யூ லைக் மேக்னெட் எனிவேர் இன் திஸ் வேர்ல்டு. அந்த மாதிரி தான் ரமண மகரிஷிக்கும் அவர் 16 வயசு இருக்க சொல்ல Okay. அவருக்கு நடந்த ஒரு விஷயம். அவருடைய அங்கிள் வந்து திருவண்ணாமலை விசிட் பண்ணிட்டு அவர் ஊருக்கு போயிட்டு அவர்கிட்ட அந்த விபூதி எல்லாம் கொடுக்கும்போது எங்கே போயிட்டு வரேன்னு கேட்கும்போது நான் ம். அப்போ வந்து அருணாச்சலம்னு சொல்லியிருக்காரு. திருவண்ணாமலை அருணாச்சல மலை அருணாச்சலம் சொன்னோடனே லைக் அந்த பேர் இன்னொரு முறை சொல்லுங்க ம். அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் உள்ளத்துலேருந்து ஒரு வாய்ஸ் வருது. பெயர் நினைத்ததும் பிடித்து இழுத்தலை அருணாச்சல சிவ உன் பெருமை யார் அறிவார். In the moment I heard your name, you have pulled me inward. I never able to leave from there. Who will understand your glory, அருணாச்சலா அப்படின்னு பாடுறாரு. ம். அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தேட ஆரம்பிச்சு, நான் யார், இந்த ஸ்டோரி ஆஃப் மீ, நான் வந்து நான் இந்த கண்ட்ரியில் இருக்கேன், என் பேர் இது அது இது, இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து இட்ஸ் அ ஷார்ட் டைம். as long as this body is there is there, Okay. otherwise is not there, போயிடும். ம். ஸோ அதை தவிர்த்து ஒரு கொஸ்டின், இது எல்லாமே நான் கிடையாது, நான் யார் அப்படின்னு சுயமாக ஒரு செல்ஃப் என்கொயரி, ஒரு ஆத்ம விசாரம் நமக்குள்ளே எப்போ ஆரம்பிக்குதோ ம். அப்போவே வந்து திஸ் மவுண்டன் வில் ஷைன் இன் யுவர் ஹோம் ஓகே. எனிவேர் இன் திஸ் வேர்ல்டு. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இட் வில் புல் யூ லைக் அ மேக்னெட். ஓகே. ஒரு காந்தம் இருக்குன்னா, ஒரு இரும்பு இருக்குன்னா there will be a force. ஓகே. அது கிட்ட இருக்கும்போது அது புல் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு when they have the search, இங்கே வரவங்க எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்டோட தான் திருவண்ணாமலைக்கு வராங்க. ஓகே. இன் தேர் ஹார்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஆமா. தட்ஸ் why they come. அதே மாதிரி திருவண்ணாமலை இஸ் அக்னிஸ்தலம் சொல்கிறாங்க இல்லையா, ஃபயர். ம். ஃபார் மை ஸ்பீக்கிங், ஓகே. நெருப்புனா ஃபயர் ஹேஸ் நோ குட் ஆர் பேட். ஓகே. ஃபயர் ஹேஸ் நோ குட் ஆர் பேட். ம். நீங்கள் பணத்தை தூக்கி போட்டாலும் எரிச்சிரும், ம். கார்பேஜ் போட்டாலும் எரிச்சிரும், ம். எதை போட்டாலும் அது எரிக்கும், நம்மளை போட்டாலும் எரிக்கும். ஓகே. ஸோ வாட் ஃபயர் டெல்ஸ் அஸ், ஃபயர் ஹேஸ் நோ குட் ஆர் பேட். ஓகே. நீ யார் எப்படியா இருந்தாலும் இந்த பூமிக்கு இவ்வளோ பேர் வராங்கல்ல திருவண்ணாமலைக்கு, மாதம் மாதம் கிரிவலம், எவ்ரிடே கிரிவலம் சுற்றுறது எல்லாம் போகிறோம். நீ யாராக இருந்தாலும் ஃபயர் கிட்ட யூ ஆர் நாட் குட் ஆர் பேட். ஓகே. ஃபயர் இஸ் untouched from the characters of you lived, ஓகே. who you are and what you are. ம். இது எதுவுமே இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் that. ம். In our நம்ம டீப்பர் செல்ஃபில் we are also as a spark of the fire. ஓகே. Fire will recognize only fire. ம். நீங்கள் ஃபயரை வந்து ஃபயரோட சேர்த்திங்கன்னா இட் பிகம் ஒன், ஈஸியாக மர்ஜ் ஆகிடும் இல்லையா. ம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு கேம்பர் ஃபயரை பண்ணிவிட்டு இன்னொரு கேம்பரை எடுத்து அது கூட வச்சிங்கன்னா இட் பிகம் ஃபயர், ம். ரைட்டா.
ஸோ அதுக்கு வந்து குட் ஆர் பேட் ஸ்டோரி கிடையாது. அந்த மாதிரி உலகத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குட் ஆர் பேட் வந்து இட்ஸ் நாட் அஃபெக்டிங் டு திருவண்ணாமலை. அதனால தான் இவ்வளோ பேர் இந்த பூமியில் வந்து மலை சுற்றுறது, சாமி அண்ணாமலையார் கோயில் போகிறது, இங்கே அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்கோடு வரும்போது நான் என்றது வந்து டிசால்வ் ஆகிடும். உன்னுடைய கர்மா இது எல்லாமே டிசால்வ் ஆகிடும். ஒன்லி லைட் ரிமைன்ஸ். அது யாரெல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்களோ they will be staying here. Okay. Those who not realized, they go and they keep on coming back again and again and again and again. Okay. So repeat mode lay போயிட்டு இருக்கும். Those who realizes, they leave the story of this is me, no I am not this. Okay. This body is not this body. This my story is no story. You are the light. Okay. Those who remembers, realizes the light, I am the light as Arunachala, then they become Arunachala itself. Okay. அதோட கலக்கிறது. Okay. So that's how everybody come to Tiruvannamalai. Okay. This light of Arunachala sees everybody as light. Okay. It doesn't see you as you are this story. Okay. You're good or bad. Okay. அது நீ கெட்டவன் என்கிட்ட வரக்கூடாது, Okay. உனக்கு இந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்கு வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அந்த ஸ்டோரி only stays with your body. Okay. As long as you're living with this body and the ego, you still stay with that. Okay. இதெல்லாம் போச்சுன்னா இதுக்கு எல்லாம் போச்சுன்னா அது அதோட போயிடும். பட் நம்முடைய ஆன்மா வந்து அது கிடையாது. ஆன்மா our heart, our soul is untouched from good and bad. Our heart is the fire, as never touched by good and bad. Okay. அது ஒரு தனியாவே இருக்கும். ஓகே. ஜி காலையிலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மாதிரி போயிட்டே இருக்குல்லண்ணே. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து இப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. It's never a tourist place. அப்படிதான் நீங்க சொல்ற ஆன்சர் never a tourist place. Okay. Tourist place திருவண்ணாமலை கிடையாது. Okay. No tourist might come. Okay. Tourist might come. They become seeker. Okay. அவங்கள வந்து அது சேஞ்ச் பண்ணிடும். Okay. It transform into something else. அவங்களோட சர்ச் எதா இருக்கும். Okay. பட் இந்த பூமிக்கு வந்தா the search goes inward. Okay. They may come for external journey, it will turn into the internal journey. Okay. The internal journey become an eternal journey. Okay. அந்த ஜேர்னிக்கு போகும்போது தான் they just merge into the level of நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? So they come for journey. Okay. And become an internal journey. Okay. Internal journey become an eternal journey. Okay. அப்படியே இருந்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே more than 20-30 yearsலாம் இருக்கிறாங்க. 40 yearsலாம் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? அது எல்லாமே நம்மளுடைய அந்த வே ஆஃப் அது நம்ம எப்படி அதை அணுகிறது தானே. ஓகே. இப்போது ஃபாரினர்ஸும் நம்ம ஊருக்கு வராங்க, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் நம்ம ஊருக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது லைக் எப்படி சொல்லலாம்னா, ஃபாரினர்ஸ் வந்து ஒரு அமைதிக்காக வராங்க வந்து ஒரு விஷயம் வந்தாலும், இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து எனக்கு கடல்கிட்ட அது வேணும் இது வேணும் ஒரு பரிகார ஸ்தலமாக வந்து மாறி இருக்குல்ல. இந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபார் வெஸ்டர்னர்ஸ் ஃபாரினர்ஸ் வந்து their life is already they're living in a quality life. ஓகே. அவங்க நாட் க்ளீனாக இருக்கும். லாட் ஆஃப் திங்ஸ் கம்பேர்ட் டு அவர் கண்ட்ரினோ. ஓகே. அவங்களுக்கு எல்லா விதமான வசதியும் அவங்க பணம் 100 ரூபா கொடுத்தா நம்ம 10,000 ரூபாய் கொடுக்குறோம் நம்ம காசு. அந்த அளவுக்கு ஹை ரேங்க்ல தான் லைஃப் இஸ் தேர். ஓகே. தே கேன் யூஸ்வலி சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட் வெரி வெல். ஓகே. நல்லாவே வாழ முடியும் அவங்க உலகத்தில். நம்ம ஊருக்கு அவங்க வராங்கன்னா இட்ஸ் ஒன்லி இன்டென்ஷன் ஆஃப் ரியலைசிங் ஹூ am I. ஓகே. அதுதான் அவங்களோட மெயின் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேர்னிங் சம் கம்மிங் ஃபார் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியும் ஸ்டோரியும் கல்ச்சரும் அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்க. பட் இந்தியாவுக்கு வர்றது வந்து ஆல் தீஸ் பீப்புள் நாட் பை மெட்டீரியல் டிசையர்ஸ். ஓகே. மெட்டீரியல் டிசையருக்கு வர்றது ரொம்ப கம்மி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் கம் ஃபார் டு டிஸ்கவர் சம்திங் அபவுட் தம் செல்ஃப். ஓகே. நம்ம நமக்குள்ளே என்ன இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு தே கம் டு இந்தியா. ஓகே. ஆஸ் அ நம்ம மக்கள் எப்படின்னா லைக் நம்ம ட்ரெடிஷனாக நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம கோயிலில் போயிட்டு சாமிகிட்ட தானே வேண்டுவோம். இப்போ காலங்காலமாக இது ஒரு ஃபாலோ அப் திங்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ வி கோ அண்ட் ஆஸ்க் கடவுளே இது பண்ணு அதை பண்ணு அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் அ பிகம் அ ட்ரெடிஷன் டு அவர் கண்ட்ரி. ஸோ அதை மாற்றவே முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸு. பட் அது பேடு குட் சொல்ல முடியாது. கடவுளுக்கு கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே குழந்தைங்க தான். ஓகே. குழந்தைங்க வந்து கடவுள்கிட்ட தான் கேட்க முடியும், அப்பா அம்மா கிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியும். ஸோ அதனால they come and ask, I don't know. ஓகே. ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அவங்க ஒரு இன்டென்ஷனுக்காக வராங்க, இவங்க ஒரு இன்டென்ஷனுக்காக வராங்க.
they have everything in their country. In our country we also have everything what we need, ஓகே but we have a belief, strong belief. ஓகே நான் கடவுள்கிட்ட போய் கேட்டால் அது நடக்கும், திருவண்ணாமலை வந்தால் இது நடக்கும், இது நடக்கும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப். ஓகே நம்ம அதுக்காக ஒரு ஒரு முயற்சி பண்ணால் அது எதுவுமே கிடைக்காது இல்லையா? அங்கேருந்து இங்கே வர்றதே ஒரு பெரிய முயற்சி தான். மலை 14 கிலோமீட்டர் மலை சுற்றுறதும் ஒரு நிகழ்ச்சி, ஒரு முயற்சி தான். 5 மணி நேரம் சாமின்னு பார்க்குறது ஒரு முயற்சி தான். இதெல்லாம் ஒரு முயற்சி வந்து ஒரு மெட்டீரியல் டிசைரோடு இருந்து அதோடு போயிடக்கூடாது. ஓகே இட்ஸ் லைக் அ சர்ஃபேஸ் ஆஃப் ஓஷன். லைக் கடல் அலை எப்படி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் நம்மளோட டிசைரும். ஓகே த டிசைர் வில் ஆல்வேஸ் கம், கான்ஸ்டன்ட் வில் கம், one after another, one after another, keep on coming, never stops. Okay. But those who leave the desire aside, they become the ocean itself. Okay. Deep in the ocean there is no waves, it's peace there. Oh. So most of the desire order nam kadallu varumbodhu we are in the surface. Okay. If you want to realize I am not the surface of the ocean, I am ocean with the self. Okay. Those like Ramana Maharishi, those saints, no? ஓகே அந்த அலையில இருந்து நம்ம கடந்து உள்ளே போகும்போது தான் அலை இல்லாத ஒரு அமைதியான ஒரு நிலையில போய் நம்ம சேருவோம். ஓகே பட் அலையை வந்து யாராவது ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. மக்களுடைய ஆசைகளை யாராவது ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. desire after desire, it will continue on coming. In the last minute of our life it will never stop coming. Okay. Those who really inquires, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இவ்வளோதான் என் வாழ்க்கையா அப்படின்னு கேட்கும்போது தான் slowly they start to sink into the deeper part of the ocean. ஓகே ஸோ அதனால் this is how the life is. ஓகே சூப்பரான பதில். அந்த வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு? போகலாம். சரண் அவரோட பர்சனல் லைஃப் வந்து 2-3 கேள்வியோட தான் முடிச்சுக்கிறேன். பர்சனல் லைஃப் மீன்ஸ் நான் என்னென்னா, இப்போ பிளெஸ்ஸிங்ஸுக்கு நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்கல்ல. இப்போது நான் வந்து ஒரு அஜித் ஃபேன், நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன். நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேனாக இருக்கும்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஃபேன் வந்து ஒரு ஸ்டாரை போய் மீட் பண்ணுறது வந்து ஒரு இது நடக்கும். ஆனால் வந்து ஒரு ஸ்டார் கிட்ட வந்து நம்ம இது என்னோட ஒர்க் அவர் வந்து அதை ரெகனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்தது? அது எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் பாபா படத்தில் வர மாதிரி ஒரு மேஜிக் தான் நடந்துச்சு. அது ஓகே, இட் வாஸ் அ பியூர்லி மேஜிக் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் மீ. பிகாஸ் எவ்ரி இயர் இனி ஒர்க் வந்து கேலண்டர் அவருக்கு தலைவருக்கு போவோம். ஓகே, கொடுத்து விடுவேன். ஸோ அது பிக் ஸ்டோரி, அதை சொன்னோன்னா போயிட்டே இருக்குமே. சொல்லுங்க. ஸோ ரீசெண்ட்லி வந்து நான் யோகின்னு சுயசரிதம்னு சொல்லிட்டு சுவாமி யோகானந்தர் இருக்கார்ல, அவருடைய புக்கை வந்து ரஜினி தலைவரும் நிறைய முறை அந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த புக்கை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த புக்கை படிக்க ஆரம்பித்து அப்புறம் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணால் அந்த புக்கை எடுத்துகிட்டு போனேன். லாஸ்ட்டாக ஒரு ஷூட்காக போயிருந்தேன் ஒரு இடம், லொக்கேஷன். அங்கே ஷூட் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் இமேஜ் வந்து போயிட்டே இருக்கு, பாபாஜியோட இமேஜ் போயிட்டே இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு இருட்டாக இருக்கு. சரி என்னடா இது இப்படி இருக்கு, சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் டு மை ரூம். யூஸ்வலி 10 o'clock ஐ கோ டு ஸ்லீப். அன்றைக்கி பார்த்தா தூக்கமே வரல. 11:30 மணி 12 o'clock ஆயிடுச்சு, தூக்கமே வரல. என்னன்னு தெரியல. ஐ கெட் ஃபோன் கால். ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னைக்கு வாங்க ப்ரோ, இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, எல்லாரும் மீட் பண்ணலாம் வாங்கன்னு சொன்னார். ஐயோ காமெடியெல்லாம் பண்ணாத, நோ ஆனஸ்ட்லி நான் உங்களுக்கு ப்ரோ அந்த டைமில் ஃபோன் பண்ணி சொல்லுவேண்ணா. ஈ சைட் இட். அந்த நான் போனேன். கரெக்டாக எக்ஸாக்ட்லி சொன்ன டைமில் 10 o'clock போனாக்கா தலைவர் வந்தார், வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் போய் முன்னாடி போய் நிற்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னேன். வீடியோ எடுக்கிற தலைவா, ஃபோட்டோ தான் எடுக்கிற தலைவான்னு சொன்னேன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன். பிளர் ஆயிடுச்சு. ஆனால் அது பிளர் ஆகுது கேமராவில். இதில் ஆகாது. இது Mark 5 வச்சிருக்கேன் நான். A4 ஃபோக்கஸ்லாம் சரி தரமாக இருக்கும். ஓகே அவளே. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறேன் அதுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு என்னுடைய கேலண்டர் வந்து கொடுத்தேன். நைஸ் அப்படின்ட்டு வாங்கிட்டு அப்புறம் லைக் இந்த மாதிரி புக்கு படிச்சிரு தலைவர் படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அது சைன் போர்ட் கொடுத்தாரு. அப்புறம் நான் வந்து மனசில் நினைக்கிறேன், இட்ஸ் லைக் நமக்கு ஒரு பாபாஜி, அவர் ரூம் ஃபுல்லாக அந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக பாபாஜி படமும் சித்தர்களுடைய படமாக இருக்குது. பாபாஜி மட்டும் எனக்கு ரொம்ப எப்பயுமே பிடிக்கும். ரொம்ப நாளாக நான் பாபாஜி வீட்டில் வச்சுருப்பேன். அப்போ உள்ளத்தில் நினைக்கிறேன், எனக்கு ஒரு பாபாஜி படம் தான் எப்படி இருக்கும், வாங்கணுமே அப்படின்னு நினைக்கிறேன். பாபாஜி படம் கொண்டு வாங்கன்னு தலைவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த நிமிஷமே ஐ வாஸ் லுக்கிங் அட் ஹிம். என்னடா நம்ம உள்ளத்தில் நினைக்கிறத இவர் வந்து செயலாக பண்ணுறாரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த 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 இடத்துல அந்த ஒரு பெரும் ஆற்றல் இருக்குல்ல, அதை உணர்ந்தேன் நான்.
வந்துட்டு நான் முள்ளத்து நினைக்கிறேன் நேரடியாக கொடுக்குறீங்களே தலையாக சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஓகே அந்த படத்தை வீட்டில் வச்சுருக்கேன். ஓகே ஸோ இந்த கனெக்ஷன் வந்து எப்படி நடந்துச்சுன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் ஃபேன் அப்படின்லாம், இது ஒரு டிவைன் கனெக்ஷன். ஓகே அது எனக்கு எப்பயுமே நடக்கிறது எல்லாமே ஒரு டிவைன் ஃபோர்ஸில் தான் நடக்கும். எல்லாமே எனக்கு நடந்தது எல்லாமே டிவைன் ஃபோர்ஸ் தான். ஓகே நாட் பை சோஷியல் மீடியா, நாட் பை பப்ளிசிட்டி, பீப்புளால் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே ஐ ஆல்வேஸ் ரெக்கக்னைஸ்ட் பை த லைட். ஓகே ஸோ அதை நோக்கி தான் என்னுடைய பாதை இருக்கிறதால, ஸோ அவரும் மீட் பண்ண வச்சதும் இந்த ஒளி தான், ஓகே அண்ணாமலையுடைய ஒளி தான். அந்த ஒளி தான் என்னை வந்து அவர்கிட்ட போயிட்டு ஓகே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் மறக்கவே முடியாது. ஓகே ஐ செட் எனக்கு அவ்வளோதான், இது மேலே இவர் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே ஐ மீன் அவசியம் இல்லைன்னு சொல்ல, இட்ஸ் லைக் ஏதோ ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அன்றைக்கி அவர் மீட் பண்ண சொல்ல. ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஜாய்ஃபுல் தட் டைம். எல்லா ரெக்கக்னிஷனும் எல்லாமே எல்லா இதுலையும் வரும். ஓகே நம்ம அதை எப்படி ரிசீவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃப்பும் வந்து போகும். ஓகே சூனஸ் வி ஸ்டார்ட் டு சேஞ்ச். நோ, ஓகே நம்ம எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு ஈகோ வந்துச்சுன்னா திருவண்ணாமலையில் வாழ முடியாது. ஓகே யூ வில் பி கான் லைக் திஸ். எத்தனையோ பேர் வராங்க போகிறாங்க, ஒன்லி ஃபியூ ரிமைன்ஸ் ஹியர். ஓகே தோஸ் ஹூ பீங் ஹம்பிள் அண்ட் கைண்ட். ஓகே அகந்தை இல்லாமல் நம்ம வாழ்ந்தா நம்மளுடைய ஆர்ட் forever is there in this universe and here also. Art and art ரெண்டுமே இருக்கும். ஓகே பயங்கரமாக இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன, நான் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு வந்து ஆசைன்னு கிடையாது, எனக்கு வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. ஆனால் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஓகே நான் வந்து ஒரு 12th படிக்கும்போது வந்து கோவிலில் வந்து பார்க்கும்போதுலாம் எனக்கு இந்த ஆங்கிளில் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஆனால் அப்போ என்கிட்ட கேமரா இருக்காது, ஒரு எக்யூப்மெண்ட் இருக்காது. அப்போ ஒரு ஃபோன் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அப்படி யோசிச்சுட்டு இருந்தா கட் பண்ணால் வந்து ஒரு ஆஃப்டர் 3 years வந்து ஒரு 2020 வந்து சரண் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வராரு. நான் என்ன நினச்சனோ, நான் என்ன அக்யூரேட்டாக அந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, சி நான் நினச்சதை இன்னொருத்தர் பண்ணுறாரு அப்படின்றது ஒரு ஆசை இருக்குல்ல, அது ஒரு விஷயம். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து நான் நினைச்ச போட்டோ எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணி அவருக்கு வந்து ஒரு கேலண்டர் டிசைன் பண்ணி கொடுக்குறேன். அது எல்லாமே ஒரு யூனிவர்சல் கனெக்ஷன். ஓகே ஒரு நாள் நான் ஒரு சிமிலர் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு நாள் நான் மெட்ல இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே அப்போ வந்து நான் எப்பயுமே அதிகமாக வானத்தை பார்த்து தான் அதிகம், நான் பூமியை பார்த்ததோட வானத்தை பார்த்து தான் அதிகம். ஐ ஆல்வேஸ் வாட்ச் தி ஸ்கை. அந்த லைட்டிங்கையும் அப்சர்வ் பண்ணி அப்படியே இருப்பேன். ஒன் டே ஐ வாஸ் டேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் சடன்லி ஒன் ஃபார்ம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் வந்துச்சு. அது ஓம் மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சு. ஓகே அதை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் போனால் தான் அந்த ஃபோட்டோ எடுக்க முடியும். ஓகே நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுன்னாலே ஒரு 20 minutes ஆகிடும், 30 minutes ஆகிடும். ஓகே அப்புறம் அது மாறிடும் இல்லையா. ஸோ ஐ வாஸ் ஹோப்பிங் இஃப் சம்பன் வில் டேக் திஸ் பிக்சர் தட் வில் பி ரியலி அமேசிங். ஓகே யாராவது எடுத்தால் நல்லா இருக்குமே நான் நினச்சிட்டு அவ்வளோதான், சரி மறைஞ்சிச்சு அது. ஓகே மறுநாள் ஐ ரிசீவ் அ மெசேஜ். ஓகே ஃபோட்டோ ஒருத்தவன் அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு எனக்கு. அவன் எடுத்தோடனே ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ ஓம் மாதிரி அப்பீர் ஆயிருக்கு, நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லிட்டு சென்ட் டு மீ. அது ஒரு வீடியோ கூட பண்ணி போட்டிருக்கேன். ஹீ சென்ட் டு மீ. ஓகே அப்போ நான் ரொம்ப லைக் என்ன சொல்றது, நம்ம நினைக்கிறோம் இது யாராவது எடுத்தா நல்லா இருக்குமே, யாரோ எடுத்து அவங்களே வச்சுக்கலாம்ல, நம்மகிட்டே அதை அனுப்பணும். ஓகே அந்த தொடர்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் உங்களுடைய அந்த இன்டென்ஷனும் லைக் சம்படி நல்லா எடுத்தா நல்லா இருக்குமே. see the intention is goes, அது வந்து நம்ம செல்ஃப்லெஸ்ஸா ஒரு இன்டென்ஷன் வரும்போது the universe will deliver very fast. ஓகே நம்ம யூனிவர்சலா ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்றோம்னா the universe delivers very fast. அதனால தான் நம்ம யோசிக்கும் போது நான் யோசிக்காம நம்ம யோசிக்கும் போது அது ரொம்ப ஃபாஸ்டா வர்றத நம்ம ஒரு மிராக்கலாகவும் மேஜிக்காகவும் இப்படிதான் வந்து இந்த இறையாற்றலை வந்து மனுஷன் உணர முடியும். நேர்ல படத்துல வர மாதிரிலாம் கிடையாது. இறையாற்றல் வந்து இயங்கிட்டே இருக்கு. நம்ம எப்போ அதோட யூனிவர்சலா நம்ம எப்போ ஒரு செல்ஃப்லெஸ்ஸா நம்ம இருக்குமோ அப்போ அதை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இயற்கையும் இறைவனையும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கிற காரணம் எப்படின்னா, ஒரு ஃபிலிமை பார்க்கறது, ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோவை பார்க்கறது இல்லை, ஐ சி அஸ் அ பிளஸ்ஸிங்ஸை தான் பார்க்குறேன் ஒரு விஷயம். ஓகே ஸோ அப்போ வந்து நான் எப்படி பார்க்குறேன், பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் இன்டென்ஷன் ஐ வாண்ட் டு ஃப்ரேம் திஸ் ஃபோட்டோ ஃபார் மை செல்ஃப். ஓகே ஐ எம் டேக்கிங் திஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ யூனிவர்சலி ஒரு ஃபவுண்டேஷன் நான் வச்சுருக்கேன். அந்த ஃபவுண்டேஷனால தான் எவ்ரிபடி. So a lot of people comes to Tiruvannamala. Those who follows me, they want to see me. Because the foundation is universal, not by one person. So universal அது அப்படியே கண்டினியூ போகணும் அப்படின்னு ஒரு நாளும் my prayers to Annamalai. That's what. ஓகே இப்போ உங்களோட ஏஜ் என்னன்னு?
என்னப்பா லாஸ்ட் தான் ஏஜ் கேட்டு நீ? இல்ல அதுக்கு ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. இப்போ ஆக்சுவலி 39 நான். ஓகே. 39. ம். 39 வயசு எப்படி ஆச்சுனே தெரியல. அதுக்குள்ள 39 வயசு ஆச்சு. இது ஏன் நான் கேட்குறேன்னா, அன்னைக்கு நம்ம வந்து கோவில்ல வந்து கிருஷ்ணனை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவர் வந்து உங்களோட ஏஜ் 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். ஓகே. சரி இந்த மனுஷனுக்கு 39 ஆகுதா? பார்க்க வந்து ஒரு மாதிரி எங்கா, ஒரு மாதிரி ஜவ்வியா, அந்த இப்போ இருக்க ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே இருந்தாலும் உங்களோட கோர் என்னவா இருக்கு அப்படின்னா நேச்சரோட நான் கனெக்ட் ஆயிருக்கேன். எக்ஸாக்ட்லி. இது ரெண்டுத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க இருக்கீங்க. மேபி பார்க்கறதுக்கு எங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா உங்களோட விஷயங்கள் என்ன இந்த 2 விஷயத்து? நம்ம நேச்சரோட எப்போ நம்ம கனெக்டாக இருக்கிறோமோ, நேச்சரோட கனெக்ட் ஆகிட்டா நம்மளுடைய ஃபிசிக்கலும் மைண்ட் இருக்கு இல்லையா, மைண்ட் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் பாடி. அவர் லைஃப். அந்த மைண்ட் வந்து கரெக்டாக ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா உடம்பு மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே. உடம்பு மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும், அதே மாதிரி நம்ம வந்து செல்ஃப் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே வந்து நம்ம லைஃப் வந்து இட்ஸ் லைக் ஒரு இமேஜின் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். ஓகே. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான். தட்ஸ் இட், சிம்பிள். என்னன்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குமா, அவ்வளோதானே, பயங்கர எங்கா இருக்காரு. அதுக்கப்புறம் நான் சொல்லி இல்லை அண்ணனுக்கு வந்து ஒரு 39 ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஹாபிட்ஸும் தான். இப்போ நான் 10 மணிக்கு போய் படுக்கிறேன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு இன்டென்ஷனில் டெய்லி பண்ணினே இருக்கிறேன்னா, அதே மாதிரி அந்த டைமில் நம்ம ஒரு டைமிங் ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து டீப்பாக நல்ல ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகே. அப்போ ரெஸ்ட்டாக இருக்கும்போது தேவையில்ல ஸ்ட்ரெஸ் வராது, தேவையில்ல ஃபிசிக்கல் ஹெல்னஸ் வராது, உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ உடம்பு மனசும் ஆரோக்கியமாக இருந்தால் அதில் என்ன டேமேஜ் வரப்போகுது? உடம்புல டேமேஜ் இல்லைன்னா யூ வில் லுக் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. கண்டிப்பாக. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். Okay. You don't have to go around early in the morning to walk around things. Okay. But நமக்குன்னு ஒரு ருட்டீனை வச்சு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்து இட்ஸ் லைக் இயற்கை எப்படி இப்போது 5:30 மணிக்கு இன்றைக்கி சன்ரைஸ் நடக்குதுன்னா 6:30 வந்து சன்செட் நடக்குதுன்னா அப்போ அதில் அது எவ்ரிடே வந்து அதோடைய சைக்கிளை பண்ணிகிட்டே தானே இருக்குது. அது ஒரு ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணுதா? நம்ம தான் நம்ம ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம கரெக்டான ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணதுனால நம்ம பாடி வந்து இஸ் ஃபாலோயிங் அபார்ட். Okay. Emotionally falling, mentally falling, physically falling. Okay. இதெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. We living in a very short time. Okay. So we must live healthy. Okay. Healthiயாக live பண்ணணும்னா we have to have this routine. Proper routine-ஆ நம்ம டெய்லியும் என்ன தான் பண்ணாலும் அதை விடக்கூடாது. அதை விட்டால் அது நம்மளை விட்டு போயிடும். நம்ம அதை பிடிச்சிட்டா அதை நம்மளை விடாமல் இருக்கும். நம்ம பேசும்போது வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்ககிட்ட பழகின வரைக்கும் எனக்கு வந்து ஒவ்வொரு டாக்லையுமே வந்து நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப புதுசாக இருக்கீங்க. லைக் வந்து இப்போ பேசும்போது ஒரு டாக்டர் டோன் இருக்கு, அப்போ பேசும்போது ஒரு அண்ணா வந்து ஒரு ஞானி மாதிரி பேசுறாரு. இல்லை அந்த மாதிரி ஃபீல் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி செட் பண்ணி இது என்னோட சாட்டிஸ்ஃபைக்காக பண்ணுறோம்ல, அந்த இடத்துல நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாமே என்னால் இன்னும் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கீங்க, மைண்ட் அதில் தான் யோசிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது எல்லாமே நம்ம வாழ்ந்த இடம், அதனால் இதெல்லாம் நம்ம சுற்றுற இடம் இல்லை, வாழ்ந்த இடம். ஓகே. ஸோ நம்ம எங்கே பிறந்தோம் எங்கே வாழ்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த இடம் எப்பயுமே நமக்கு ஒரு மெமரிஸும் ஒரு ஸ்டோரிஸும் நமக்குள்ளே நம்மளை நகர்த்திக்கிட்டே இருக்கும் அது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளில் அந்த இடமும் ஒரு டீப்பான கனெக்டட் பிளேஸ். ஓகே. இந்த பாட்காஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு அண்ணங்கிட்ட எப்படி பாட்காஸ்ட்டுக்கு கேட்குறதுக்குன்னு தயங்கினேன். கேட்டுட்டோடனே ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னா எங்கன்னு கேட்டீங்க, இல்லை எனக்கு கந்தாசிரமம் மேலே அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் நீங்கள் வந்து ஓகே சொன்னீங்க. சரி அப்போ நினச்சேன் ஓகே அண்ணன் வந்து ஏன் அப்போ ரூமில் வந்து வேலைன்னு சொல்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னும்போது I like to spend more my time in nature. ஓகே. ஓகே. அதுதான், ஏன்னா அது ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குல்ல. நம்மகிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து இப்போ ஸ்டுடியோ இருக்கலாம், பேக் லைட் இருக்கலாம், பேக்ரவுண்ட் மாற்றலாம், எல்லாமே பண்ணலாம். All is there. Okay. Everybody doing that. But for me this is my style. Okay. This is my love. This is my connection. Okay. அந்த இடத்துல இப்போ கோயில் உள்ள போனா பக்தி வரும், ஆசிரமம் உள்ள போனா அமைதி வரும், கிச்சன் உள்ள போனா குக்கிங் ஃபீலிங் வரும், பெட்ரூம் போனா தூக்கம் வரும், பாத்ரூம் போனா குளிக்கணும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்க முடியும். இப்போ நான் இங்கேருந்து பேசுறதுக்கும் கீழே இருந்து பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக. இங்கே இருக்கும்போது இந்த ஆற்றலோடு நம்ம கலந்துருப்போம் இல்லையா,
அப்போ இங்கே பேசும்போது ஃப்ரீயாக ம் அந்த அந்த பார் இந்த காற்றுல எங்கே கிடைக்கும் கண்டிப்பா நமக்கு இந்த இடத்துல வந்து we only talking but we're not losing energy. ஓகே we only regaining ourselves. thinking வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும், மைண்ட் பாடி எல்லாமே ஒரு ஒரு அமைதியாகும். ம் ஐ கம் எவ்ரி டே ஹியர். ஓகே தினமும் நான் திருவண்ணாமலை இருந்தேன்னா டெய்லி இங்கே வந்துடுவேன். நான் எதுக்கு வரேன்? ம் ஃபோட்டோ எடுக்க மட்டும் வரணும் கிடையாது. இது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகே இப்போ இருக்கிற லைஃப் டைம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ம் ஸோ அதனால திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை ஐ சூஸ் வி டூ என்னன்னா talk here. இதுக்கு என்னன்னா ஒரு பேக் ஸ்டோரி இருக்குங்க. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. வீடியோகிராஃபர் வந்து என்ன சொன்னாருன்னா, ப்ரோ லைட்டிங்லாம் எனக்கு கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பிரதர், எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு. அவர் கன்வின்ஸ் பண்ணி பிரதர் அது அண்ணன் வந்து இப்போ விட்டால் பிடிக்க முடியாது, ஆனால் நீங்கள் அப்படி சொல்லலை, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி See, the reason I said Skandashram, no, ஓகே natural light is amazing. ஓகே அந்த லைட் வந்து நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணி ம். யூஸ் பண்ணாக்கா we don't need extra light. அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா லைட் யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். Okay. தெரியுமா? ம் யார் ஷூட் போனாலும் சரி, எது போனாலும் சரி, ஐ யூஸ் இட் வித் நேச்சுரல் லைட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சு நேச்சுரல் லைட்டில் பண்ணுறது. ம் ஸோ தட் ப்ரொவைட் ஸோ மச். வி ஜஸ்ட் லேர்ன். நம்ம லேர்ன் பண்ணி அதை ஷூட் பண்ணால் இட் கம்ஸ். அதான் நான் சொன்னேன், வெதர் பார்க்கல. உடனே சொன்னேன், பிரதர் நான் வெதர்லாம் செக் பண்ணிட்டேன், அன்னைக்கு வந்து க்ளவுட்லியாக தான் இருக்கும், நம்ம போயிடலான்னு. அவர் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு வாட்டியும் சொன்னார். நான் நினச்சிட்டே வந்தேன், ஓகே நம்மளால எடுக்க முடியாது போல. ஓகே நான் நேற்று வந்து நான் மைக் செக் பண்ணுறதுக்காக வந்தேன். பயங்கர ஸ்வெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் தான் கீழே போயிட்டேன். நாளைக்கு எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி என்ன ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணுறப்ப கூட தயக்கமாக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பேசினதை வச்சு பார்க்கும்போது நானுமே கூட யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம இவ்வளோ காலையிலேருந்து நான் இருக்கேன், எனக்கு ஸ்பெட் ஆகலை, எனக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங் அமையுது, எனக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரேம் அமையுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே காட்ஸ் திங்ஸ். இப்போ இந்த இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி போனது. தேங்க்யூ ஃபார் த Thank you. All the best to you. All the best to you. தேங்க்யூ. We'll talk to you soon. Thank you. Thank you. Take care.